வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. உம்மோடு எந்நாளும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. எந்தன் ஜெபமே உம்மை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே. உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே. உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே. உம்மை நான் நாடி வந்தே. மகா உன்னதங்கள் வாசமாயிருக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட மாலைகளுக்காக நன்றி நிறைந்த உள்ளங்களோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய வாசஸ்தலம் எத்தனை இன்பமானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை காட்டிலும் உம்முடைய கூடாரத்தில் வாழ்கிற ஒரு நாள் மேலானது என்று சங்கீதக்காரன் கூறுகிற விடமாக நாள் முழுமையாய் உன் சமூகத்திலே காத்திருக்கும்படியாய், உன் முகத்தை நோக்கி பார்க்கும்படியாய் தேவன் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். 9 மாதங்களை முடிக்க செய்து 10ஆம் மாதத்தையும் நாங்கள் தேவனுக்குள் தேவனுடைய பிரசன்னத்திலே துவங்கும்படியாக கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக தயவுக்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கிறோம். கடந்த ஆண்டவரே, இந்த மாதத்தில் எத்தனை பயம், எத்தனை வேதனை, எத்தனை பற்கடிப்புக்கு நட்டிலே தேவ பிள்ளைகளும் ஆண்டவரே உலகத்தின் மாந்தர்களும் அரசாங்கங்களும் ஜனங்களும் காணப்பட்டார்கள் என்பதை நினைத்து பார்க்கும் பொழுது ஆண்டவரே, எங்கள் உள்ளம் உம்முடைய இரக்கங்கள் இணைத்து மகிழ்ச்சியினால் இருந்திருக்கிறதப்பா. எத்தனையோ இடுக்கண்கள் கடந்து வந்தாலும் இவைகள் நடுவினிலே நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருந்து, நீர் எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருந்து எங்களை போஷித்தீர், உடுத்துவித்தீர், வழிநடத்தினீர், பாதுகாத்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த 10ஆம் மாதத்தும் கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுடைய இரக்கங்கள், தேவனுடைய தயவு, தேவனுடைய கரம் ஆண்டவரே தொடர்ந்து எங்களை வழிநடத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். கொடுத்த வாக்குறுதிகளை உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் வைத்து செபிக்கிறோம். எங்களுக்கு அதை நிறைவேற்றி தருவீராக. இந்த மாதத்திலும் விசேஷித்த காரியங்கள் தேவ பிள்ளைகள் வாழ்க்கை நடக்கட்டும் ஆண்டவரே. இரக்கம் காண்பிக்கும்படியா தேவ பிள்ளைகளுக்காய் காத்திருக்கிற, தேவ சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் தாமே மிகுந்த தயவையும் இரக்கத்தையும் நீர் காண்பிக்கும்படியா நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். எங்கள் தகப்பனுடைய பிரசன்னத்திலே எங்கள் அர்ப்பணிக்கிறோம். குறைகள் குற்றங்களை தயவாய் மன்னித்தருளுவீராக. இந்த நாளிலும் இயேசுவின் இரத்தத்தினால் எங்களை கழுவி பரிசுத்த ஆவியானால் எங்களை நிரப்பி நீர் விரும்புகிற காரியங்களை நாங்கள் செய்வதற்கு ஏதுவான பாதைகளிலே எங்களை கர்த்தர் நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த உபவாச கூட்டத்தை கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக. ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதித்தருளும். வருகின்ற பிள்ளைகளை தேவன் துரிதமாய் கொண்டு வருவீராக. எல்லா தடைகளை நசரனாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஒருமித்து அதமாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆன்லைன் மூலமாக எங்கிருந்தும் சேர்ந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனாகிய கர்த்தர் நீர் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் இருக்கிற இடங்களே தேவ பிரசன்னத்தினாலே நிரப்பும்படியா நாங்கள் வேண்டுகிறோம். கட்டுகளை உடைத்து, கண்ணீர்களை துடைத்து, பலவீனங்களை நீங்களாக்கி, இரத்தத்தின் வல்லமையின் விடுதலை இந்த நாளிலும் ஒவ்வொரு பிள்ளைகளும் ருசிக்கும்படியாக தேவன் இரக்கம் பாராட்டும்படியாக வேண்டுகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். சத்தமழை சொல்லுவோமே, நமது ஆண்டவர் நல்லவர். அவருடைய பிரசன்னம், அவருடைய சமூகம் எத்தனை இன்பமாயிருக்கிறது. இந்த நாளுமாய் கூட தேவ சமூகத்தில் காத்திருக்கும்படியாய் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் பாடலை பாடி தேவநாமத்தை மையப்படுத்துவோம். எந்த ஜப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்த கோட்டை எந்த தஞ்சம் நீரே என்ற பாடலை யாருமாய் சேர்ந்து பாடுவோமா? Hallelujah. Jesus, thank you, Master.
வேளை உம்மை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் ஜெபவே உம்மை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. சோராது ஜெபித்திட ஜெப ஆவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே, தாயை கேற்றும் பாதம் வந்தே. சோராது ஜெபித்திட ஜெப ஆவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே, தாயை தேடி உம் பாதம் வந்தே. எந்தன் ஜெபவே உம்மை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. உம்மோடு இந்நாளும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. உம்மோடு இந்நாளும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. எந்தன் ஜெபவே உம்மை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. நம்பிக்கை இல்லாமல் அலைகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே, போராடி ஜெபிக்கின்ற நாதா. நம்பிக்கை இல்லாமல் அழுகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே, போராடி ஜெபிக்கின்ற நாதா. எந்தன் ஜெபவே உம்மை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை
எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன். நாளெல்லாம் பாதத்தில் கர்த்தாவே அமர்ந்திடுவே. கண்ணீரின் ஜெபம் கேளுமே, கருணையின் பிரவாகம் நீரே. நாளெல்லாம் பாதத்தில் கர்த்தாவே அமர்ந்திருப்பே. கண்ணீரின் ஜெபம் கேளுமே, கருணையின் பிரவாகம் நீரே. எந்தன் ஜெபமே உம்மை தேடி வந்தேன். Glory Lord. தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன். சகாயம் பெற்றிட கிருபாசனம் வந்தேனே. என்றென்றும் தயை காட்டும் தேவா. சகாயம் பெற்றிட கிருபாசனம் வந்தேனே. இரக்கங்கள் ஈண்டிடுமே, என்றென்றும் தயை காட்டும் தேவா. எந்தன் ஜெபமே உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை. Yes, Father God. எந்தன் கோட்டை ஆவியோடு உண்மையோடு உம்மை நான் நாடி வந்தேன். சகாயம் பெற்றிட சொல்லுவோமே, கிருபாசனம் வந்தேனே. இரக்கங்கள் ஈந்திடுமே, என்றென்றும் தயை காட்டும் தேவா. சகாயம் பெற்றிட கிருபாசனம் வந்தேனே. இரக்கங்கள் ஈந்திடுமே, என்றென்றும் தயை காட்டும் தேவா. எந்தன் ஜெபமே உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை
எத்தனை பேர் இந்த மாலை வேளையிலே உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்தில் சொல்ல முடியும்? அவரை பாடி புகழ்ந்து போற்றுவது இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம். அவர் இல்லாமல் இருந்திருப்பாரானால் நம்முடைய வாழ்க்கை நினைத்து பாருங்க. கொஞ்சம் 9 மாதங்களை கடந்து வர எவ்வளவு கிருபைகளை தந்தார், எத்தனை தயவு நம்மையிலே வைத்திருந்தார் அவர். ஓ பிரியமானவர்களே, உபவாச நேரத்தில் மனதாழத்திலிருந்து பார்த்து சொல்லுங்க, நன்றியா என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவே. எத்தனை பேர் சொல்லுவீங்க? நன்றியா என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவே. வல்லவரே நல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நல்லவரே நல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நன்றியா என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவே. நெடுமுழங்காலிட்டவர்களாக ஒரு இரக்கங்களை நினைத்து, ஒரு மகாபெரிய கிருபைகளை நினைத்து, எத்தனை எத்தனை துன்பங்கள், இடர்கள், வாதைகள் நம்மை சூழ்ந்து வந்த நேரங்களிலும் என் ஜனமே, என் மகளே, என் பிள்ளைகளே என்று சொல்லி மார்பில் சேர்த்தணைத்து அவர் நம் மீது வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றும்படியாக, ஓ ஹல்லேலூயா, சத்துருவின் சகல திட்டங்களையும் முறியடித்து எதிராய் வந்த எல்லா சூழ்ச்சிகளையும் நிர்மூலமாக்கி இம்மட்டும் நடத்தி வந்த தயாபரர், இந்த 10ஆம் மாதத்தின் முதல் நாளில் கடந்து வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நன்றி நிறைந்த உள்ளங்களோடு இரு கரங்களையும் பரலோகத்திற்கு நேராக உயர்த்தி சொல்லுவோமே. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தன்னை குளிர பண்ணி அடியேன் கால்களை நீதி என்னும் நேர்த்தியம் பாதையில் அவர் நிமித்தம் நிதமும் சுகமாய் நடத்துகிறார். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சியடை கீழானே. தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சியடை கீழானே. ஆவலதால் என்னை பைன்கொள்மே, அவர் மேய்த்தவர் நீர் அருளுகிறார். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சியடை கிளனி. தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சியடை கிளனி. என்னை பைன்புள் சொல்லுவோமே, ஆவலதால் என்னை அவர் மேய்த்தவர் நீர் அருளுகிறார். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சியடை கிளனி. சாணிழற் பள்ள திரங்கிடினும் சற்றும் தீங்கு கண்டஞ்சேனே. சாணிழற் பள்ள திரங்கிடின் ஆமே, சற்றும் தீங்கு கண்டஞ்சேனே. வானபரன் என்னோடிருப்பார், பலத்தடியும் கோடுமே தேற்றும். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ,
சிறுமை தாழ்ச்சி அடை கிளனி தேவப்பி. வாய்களை திறந்து எல்லாருமாக இந்த 10ஆம் மாதத்திலும் கூட ஒரு குறையில்லாதபடிக்கு நடத்துகிற நல்ல மெய்ப்பன் எனக்கு இருக்கிறார் என்று சொல்லுவோமே. தேவப்பிதா எந்தன் மெய்ப்பன், glorious Lord. கிளனி பகைவர் எதிரே ஒரு பந்தி பாங்கா எனக்கென் ஏற்படு. மீண்டுமாக பகைவர் எதிரே ஒரு பந்தி பாங்கா எனக்கென் ஏற்படுத்தி சுகத்தைலம் கொண் என் தலையை சுகமாய் அபிஷேகம் செய்குவார். தேவப்பிதா எந்தன் மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடை கிளனி தேவப்பிதா எந்தன் மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடை கிளனி. ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளும் நலமு மாய் நிரம்பு. ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளும் நலமு மாய் நிரம்பு. நேயன் வீட்டினில் சிறப்போடே, நேயன் வீட்டினில் சிறப்போடே நெடுநாள் குடியாய் நிலைத்திருப்பே. தேவப்பிதா எந்தன் மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடை கிளனி தேவப்பிதா எந்தன் மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடை கிளனி. ஆவலதார் என்னை பைன்கொள்மேலாமே, ஆவலதார் என்னை பைன்கொள்மே. அவர் மே தமர் நீர் அருளுகிறார். தேவப்பிதா எந்தன் மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடை கிளனி தேவப்பிதா எந்தன் மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடை கிளனி. ஆவலதால் என்னை அவர் மே தமர் நீர் அருளுகிறார். தேவப்பிதா எந்தன் மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடை கிளனி. குறையில்லையே குறையில்லையே ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. ஓ குறையில்லையே, ஆமே குறையில்லையே ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார். என் ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார். ஜீவனுள்ள ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். அறிக்கை செய்வோம் இந்த மாலை வேளையிலே, உபவாச நாட்களுக்குள் வந்திருக்கிற பிள்ளையே, கிருபை என்னை தொடரும். வாயிலை திறந்து குறையில்லையே குறையில்லை. சிறியோர் பெரியோர் எல்லாருமாக குறையில்லையே, ஆமே குறையில்லையே ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. எதிரி
பலியை என்னை நான் அபிஷேகம் செய்கிறேன் ஆண்டவர். குறையில்லையே, ஓ எஸ், குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, ஓ ஹல்லேலூயா, மகிமை மகிமை மகிமை. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. என் தேவன் தம்முடைய மகிமையின் செல்வத்தினார், என் தேவன் தம்முடைய மகிமையின் செல்வத்தினார் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உன் குறைகள் எல்லாம் நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவர் தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் அபிஷேகியும் தேவா அபிஷேகியும், ஆனந்த தைலத்தினார் சுயத்தை உடையும் சுத்திகரியும், துதியின் உடையாளன். ஓ எஸ் லார்ட், சுத்திகரியும் என்னை சுத்திகரியும், சுயத்தின் உடைத்து அலங்கரியும். அபிஷேகியும் தேவா அபிஷேகியும், ஆனந்த தைலத்தினார். எல்லா வாயில திறந்து கேட்போம். உபவாச நேரத்துல ஆண்டவரே அபிஷேகிங்க, அக்கினினால் அபிஷேகிங்க, அனல் மூட்டுங்கப்பா. நவமான பாஷையில பேசும்படியாக. ஓ எஸ் ஹோலி ஸ்பிரிட், fill us in this evening, O Lord. கட்டுகளை உடைக்கும்படியாய், கண்ணிகளை துடைக்கும்படியாக. Glory Lord. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். There is power, power, wonder working power in the blood of the Lamb. There is power, power, wonder working power in the precious blood of the Lamb. There is power, power, wonder working power in the blood of the Lamb. There is power, power, wonder working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு, வாயில விரிவாய் திறந்து இயேசுவின் 10ஆம் மாதத்துல எதிராக இருக்கிற எல்லா தடைகள் நெசனாக இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. வல்லமை உண்டு 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 உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, எல்லா ஏவ பிள்ளைகள் மீது காணப்படுகிற எல்லா கட்டுகள் உடைக்கப்படுவதாக. ஆராதனை வேளையில தேவனை நெருங்கி இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா விதமான அசுத்த கிரியைகள், மறைமுகமான பாவங்கள், ரகசிய பாவங்கள், அதன் வல்லமையின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் தரிக்கப்படுவதாக. ஓ ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலே ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளாக இந்த மாலை வேளையிலே ஒரு உன்னதமான அபிஷேகம், நுகங்களை முறியடிக்கிற தேவனுடைய அபிஷேகம் ஒவ்வொரு சிரசின் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. ஒரு விடுதலை உண்டாயிருக்கட்டும் ஐயா. Oh yes
கொளுத்தும் தேவா தீ கொளுத்தும் உன்னத ஆவியால் தீ கொளுத்தும் தீ கொளுத்தும். ஒரு அபிஷேகத்தின் வல்லமை, ஒரு அக்கினியின் அபிஷேகம். யோவான் கூறினார் அல்லவா, எனக்கு பின்னே வருகிறவர் அக்கினியால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் அவர். Yes, the one who is coming after me will baptize you with fire. இந்த கடைசி கால அபிஷேகத்திற்காக மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் சொன்ன ஆண்டவர். Glory, 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 glory. Yes, 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 Lord. Yes, Lord. Yes, Lord. Oh, hallelujah, hallelujah, hallelujah. Oh, yes. தீ கொளுத்து எல்லா வல்லமையும், எல்லா துரைத்தனங்கள், தேவ பிள்ளைகளுக்கு எதிராய் காணப்படுகிற எல்லா சூழ்ச்சிகள், எல்லா மாந்திரிக வல்லமைகள், எல்லா செய்வினைகள், எல்லா சூனிய கட்டுகள், எல்லா பலிபீடங்கள் தகர்க்கப்பட்டு போவதாக. என் ஜனம் வாழக்கூடாதபடிக்கு, என் பிள்ளைகள் சுகிக்க கூடாதபடிக்கு, தேவ சமாதானத்தை கெடுக்க ஏவியிட்டிருக்கிற எல்லா பொல்லாத ஆவியின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஓ, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையிலே இப்பொழுது விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவர். Glory, 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 glory. விடுதலை, 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 விடுதலை உண்டாயிருப்பதாக. தேவா தீ கொளுத்து உன்னத ஆவியாம் தீ கொளுத்து உணவை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு. ஒரு சுகமளிக்கும் வல்லமை, ஒரு சுகமளிக்கும் வல்லமை ஆண்டவரே. எஸ் ஃபாதர், ஒரு வார்த்தை அனுப்பி சுகப்படுத்துங்கப்பா, சுகப்படுத்துங்க ஆண்டவரே. கதறி கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஐயோ என்ன செய்வது என்று சொல்லி ஏங்கி நிற்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் இப்பொழுது ஒரு சுகம் உண்டாகட்டும், ஒரு தெய்வீக சுகம் உண்டாகட்டும், அற்புத சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை உண்டாவதாக. உண்டு உண்டு இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். Hallelujah, hallelujah. அழகாய் நிற்கும் திரளாய் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் தங்கள் அங்கிகளை வெளுத்தவர்கள் இவர்கள். மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து எடுக்கப்பட்டவர்கள். எல்லா ஜாதி, எல்லா கோத்திர, எல்லா மொழியும் பேசும் மக்களாமே ஆட்டுக்குட்டியானவருக்கே ஜெயம் என்று சொல்லி ஆரவார சத்தங்களோடு துதிக்கின்ற ஒரு கூட்டம் இது. ரட்சிப்பின் ஊற்றுகள் பெருகட்டுமே, கற்பாறைகள் ஆட்டை போல துள்ளட்டுமே. தேசத்தில் எழுப்புதல் தாருமே தேவா, அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யவாருமே. எல்லாருமா கேட்போமே. தேசத்தில் எழுப்புதல் தாருமே தேவா, அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யவாருமே. பின்மாறி முன்மாறி ஊற்றுமே தேவா, அருள் மாறி வேலை தாருமே தேவா. கையில் உயர்த்தி ஊற்றிடும் தேவா, ஊற்றிடும் எங்கள் மேலே இப்போதே.
பலனு ரஷதர. சமூகம் எத்தனை பேர் ஆனந்தம், மார்பில் சார்ந்திருக்கிற ஒரு பாக்கியம். ஓ தேங்க்யூ ஹோலி காட், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ. இந்த கிருபாசன தண்டை நாங்கள் நெருங்கும்படியாக எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி. இந்த மாலை வேளையில் முற்றிலும் முழுமையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தேவ கரம் எங்களை வழிநடத்தட்டும், தேவ பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உதவி செய்தரலும் ரட்சகர் மீட்பெருமாக இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆவியால் ஏவப்பட்டவர்கள் ஒருவர் சுருக்கமாக கர்த்தர் தொடர்ந்து ஆராதனையை ஆஸ்வதிக்கும்படியாக நாம் ஜெபிப்போமே. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Lord. Amen. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலுமாய் கூட இந்த உபவாச ஜெபத்தில் தேவனை துதித்து ஸ்தோத்திரித்து அவருடைய சந்நிதிக்கு கடந்து வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவராகவே இருந்து அவர் நமக்கு பாராட்டின மிகுந்த தயவுகள் கிருபைகள் எத்தனை பெரியது. 9 மாதங்களை முடிக்கச் செய்து இந்த 10ஆம் மாதத்துக்குள்ளும் நாம் பிரவேசிக்கும்படியாக நமக்கு அவர் பாராட்டியிருக்கிற தயவு எத்தனை பெரியது. ஹல்லேலூயா. I greet you one and all in the mighty name of Jesus. Even this 10th month, எத்தனை பெரிய ஆச்சரியம் இது. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் அவர். ஆமென். கடந்த ஆண்டுல இந்த மாதெல்லாம் எவ்வளவு சோர்ந்து பயந்து என்ன நடக்குமோ, அடுத்த ஒரு நாளை சந்திக்க முடியுமோ என்கிற ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் மத்தியில் காணப்பட்ட தேவ பிள்ளைகளை தேவன் தாமே சுகபத்திரமாக அவர் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். காரணம், அவர் நம் வாழ்க்கையிலே அவர் திட்டங்களை வைத்திருக்கிறபடியினாலே. ஹல்லேலூயா. அதை விசுவாசிக்கிறீங்க? வாழ்க்கையிலே கர்த்தர் அவர் திட்டங்களை வைத்திருக்கிறார். அவர் God has got a powerful plans in our life. Amen. ஆண்டவர் நம்மளாம் வந்துட்டு மீதியா வச்சிருக்கிறதுக்கு காரணம் நம்மளாம் ரொம்ப யோகியங்க நல்லவங்கன்னு கிடையாது. He has got a powerful plans in our life. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்காக நம்மை குறித்து பெரிய திட்டங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த திட்டங்களை நிறைவேற்றும்படியாக தேவன் அவர் இந்த நாளிலும் அவர் நம்மை விசேஷித்த கிருபைகளினாலே கர்த்தர் அவர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அந்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நாம் அறிந்து கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கையின் இந்த கிறிஸ்துவ பாதையில் நாம் கடந்து போகிற இந்த பாதையை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். வருகிற நெருக்கடிகளும் உபத்திரவங்களும் போராட்டங்களும் நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் இது எல்லாமே தேவன் நம்மை அழைத்திருக்கிற அந்த அழைப்பை நோக்கியே இருக்கும் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். God never provides anything without a purpose. வாழ்க்கையில் எதை கொடுத்தாலும் அது உபத்திரவமாக இருக்கலாம், ஆசீர்வாதமாக இருக்கலாம். எதை கொடுத்தாலும் அது நம்முடைய வாழ்க்கையின் நன்மைக்காகவே இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்க இந்த மாலை வேளையிலே வார்த்தை சொல்லுது பாருங்க, அன்றியுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எதை செய்தாலும் அவர் நன்மைக்கு எதுவாகவே செய்கிறாரா. அல்லேலூயா. அது ஒருவேளை யோசேப்புடைய வாழ்க்கை போல ஒரு படுகுழியாய் காணப்படலாம், there's a purpose for it. இல்ல தானியேலை போல ஒரு சிங்ககேபியா இருக்கலாம், அதுலயும் ஒரு பர்பஸ் இருக்குது பாருங்க, இல்லைங்களா? எல்லாத்துலயும் கர்த்தர் ஒரு நோக்கத்தை வச்சிருப்பார். காரணம் அவருடைய சித்தத்தின்படி நாம் நடந்து கொள்வோம் என்று சொன்னால் அது ஒருவேளை மனிதர்களுக்கும் மனிதனுடைய பார்வைக்கும் நமக்கு கூட அநேக நேரத்தில் அது நெருக்கடியை போல நெருடலை போல காணப்படும், தோல்வியை போல காணப்படலாம். But you know, failures are not really a failure in God's perspective. இல்லைங்களா? யோசேப்பை பார்த்தாங்க, அநேகம் சொல்லியிருப்பாங்க he was a damn failure ன்னு சொல்லுவாங்க.
நம்ம உடம்பு ஜெபிச்சான், எவ்வளோ பெரிய ஆண்டவர் தேடணும்னு சொன்னா, ஆனால் படுகொழில் இருக்கிறான் பாரு, அடிமையாக இருக்கிறான் பாரு, வீட்டு வேலை செய்கிறான் பாரு, வீணான பழிப்புட்டு ஜெயிலில் இருக்கிறான் பாரு, அவங்க ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? கேள்வி கேட்டிருப்பாங்க இல்லைங்களா? அநேக விதத்தில் பேசியிருப்பாங்க, ஏசியிருப்பாங்க. ஆனால் அவன் தேவ திட்டத்தை அறிந்திருந்தபடினாலே, because he knows the purpose of God, தேவ அந்த நோக்கத்தை அறிந்திருந்தபடினாலே nothing disturbed him. எந்த சூழ்நிலையும் அவன் என்ன பண்ணல, டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை பாருங்க. அவன் கர்த்தருக்குள் உறுதியாக இருந்தான், தைரியமாக இருந்தான், திடமனதோடு காணப்பட்டான், தேவனை விட்டு விலகாமல் காணப்பட்டான். ஏற்ற காலம் வந்த பொழுது கர்த்தரை உயர்த்தினார். அந்த வசனம் சொல்லுது, ஏற்ற காலம் வரும் வரை அவருடைய பலத்த கருத்துலாம் பண்ண அடங்கி இருக்கணும். விளங்குதுங்களா? வாழ்க்கையிலே சோர்வுகள், நெருக்கடிகள், உபத்திரவங்கள், அநேக நேரத்தில் ரிஜெக்ஷன்ஸ் வரும், ஃபெயிலியர்ஸ் வரும் இல்லைங்களா? பீப்புள் வில் ரிஜெக்ட் அஸ் இல்லைங்களா? அந்த ரிஜெக்ஷன் இஸ் நாட் த எண்ட் ஆஃப் த லைஃப், கிடையவே கிடையாது. கர்த்தருடைய அழைப்பு நம்முடைய வாழ்க்கையில் இருப்பதை நாம் தெளிவாய் உணர்ந்து கொள்வோம் என்று சொன்னால் நாம் எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையவே கிடையாது. வாசிப்போம் ஏசாயாவின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 6, 7, 8, 9 வாசிப்போமா? The book of Isaiah chapter 42 verses 6 through 9. Let us read it. குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைசாலையில் இருந்தும் விடுவிக்கவும் கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். நான் கர்த்தர், இது என் நாமம். என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின, புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன். அவைகள் தோன்றுவதற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. எப்போ சொல்றாரா? புதிய காரியங்களை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன், அது தோன்றுவதற்கு முன்பதாகவே. ஆமா, ஆண்டவர்கிட்ட சேலஞ்ச் பண்ண முடியவே முடியாது பாருங்க. அந்த வார்த்தைகள் நீங்கள் ஒவ்வொன்றையும் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் அந்த வார்த்தை எவ்வளவு விசேஷமான வார்த்தை என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்களேன். I am the Lord, that is my name. நான் கர்த்தர், அது என் நாமம். யோசித்து பாருங்களேன், அந்த கர்த்தர் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன நீங்க கவனிச்சு பார்ப்பீங்க. எல்லாத்துக்கும் காரணம் சொல்லியா, காரண கர்த்தர், அதான் காரணமா இருக்கு. நான் கர்த்தர், நான் தான் எல்லாத்துக்கும் காரணம், எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நான் கர்த்தர், அது என்னுடைய நாமம். I will not give my glory to another. வேறு ஒருவருக்கும் என் மகிமை என்ன பண்ண மாட்டேன் நான். இதில் தான் நம்ம கவனமா இருக்கணும். அவருடைய மகிமையை ஒருவரும் தொட அவர் விட மாட்டார். இங்க தான் நான் சொல்லும் பாருங்களேன், நம்ம ஏன் ஆண்டவர் துதிக்கணும்னு சொன்னா, நம்ம பாடலாக பாடும் பாருங்க, துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். ஏன் ஓடுவான் அப்படின்னா, சொல்லுவார், துதிக்கிற எல்லா இடங்களும் அவர் இறங்குவார். அவர் துதியை ஒருவனும் தொடர்வதற்கு விடுவது கிடையாது. அவருடைய மகிமையை ஒருவரும் தொடுவதற்கு விடுவதே கிடையாது. அவர் சொல்லுவேன், we will have to enwrap all our prayers and requests in praise and worship. நம் தேவனை நோக்கி ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்ப ஜெபங்களையும் நம்ம எதில் மூடி அனுப்பணும்? எதனால மூடணும்? துதியினாலே. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்தணும்னு சொல்ல பாருங்க. அந்த மகிமைக்குள்ளாக நம்ம எந்த ஜப விண்ணப்பங்கள் எடுத்தாலும், ஏன் ஸ்தோத்திர பலி எடுக்கிறோம்? அநேக நேரத்தில் சாதாரணமாக நினைச்சிடுவோம், இந்த ஸ்தோத்திரம் சொல்றதுனால என்ன பெருசா உண்டாயிட போகுது இல்லைங்களா? சொல்றேன் இல்லையா, சகோதரிக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க அப்படின்னு எல்லாம் ஸ்தோத்திரம் வாங்க. அவங்க வியாதியில் இருக்காங்க, அவங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்னத்தை ஸ்தோத்திரம் பண்ணி என்ன நடக்க போகுது? ரகசியம் என்ன தெரியுமா? ஸ்தோத்திர பலி இடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். அடுத்த வருஷம் சொல்லு பாருங்க, அவரை மகிமைப்படுத்துகிற எல்லா இடங்களிலும் அவர் இறங்கி வந்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறார். He establishes. நம்முடைய அந்த ஸ்தோத்திர பலி இருக்கு பாருங்க, நள்ளிரவுலா இருக்கலாம், நடுப்பகலா இருக்கலாம், நடக்கும் பொழுது உட்காரும் போது எங்க இருந்தாலும் சரி, நாம் ஏறெடுக்கிற அந்த ஸ்தோத்திர பலி இருக்கு பாருங்க. It is so powerful. It's so powerful. Why? Because God will never permit anyone to touch it. ஒருவரும் அவருடைய மகிமையை தொடவர் விடார். இதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ தேவன் இல்லாதவைகளை தேவன் என்று வணங்குவதிலே கர்த்தருக்கு ஏன் ஒரு கோபம் இருந்தா, அதுக்கு தான் எனக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, எனக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நீ என்ன பண்ற, கொண்டு போயிட்டு தெய்வங்கள் அல்லாதவைகளை நீ தெய்வம் என்று வணங்கி கொண்டு இருக்கும் பொழுது அது எனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய எரிச்சலை உண்டாக்குறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்
இஸ்ரவேல் ஜனங்க இப்படி தான் நடந்துக்கிட்டாங்க பாருங்க. அவங்க பாபிலோனுக்கு போனாங்க, எகிப்துக்கு போனாங்க, இங்க எங்க போனாலும் அங்க கீமோஷனத்தக்கதான தெய்வங்கள், பாகாலனத்தக்கதான தெய்வங்கள், அங்கே பல தெய்வ வணக்கங்கள் இருப்பதை பார்க்க முடியும். அவையெல்லாம் இவர்கள் வணங்குவதையும் ஆண்டவர் பார்த்து சொல்லார் வந்துட்டு, எனக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நீ எப்படி மற்றவர்களுக்கு கொடுக்கலாம் என்று கர்த்தர் கேள்வி எழுப்புகிறார். அங்கே வந்துட்டு ஆண்டவர் சொல்லார் வந்துட்டு, எப்படி நீ என்ன துதிக்க வேண்டிய உன் நாவினாலே நீ மற்றவர்களை துதிக்கலாம். யார் தான் துதிக்கணும்? அதான் ஆண்டு சொல்ல, அவர் அவ்வளவு வைராக்கியம் பாராட்டுகிறார். எனக்கு கொடுக்க வேண்டிய துதியை நான் ஒருவன் தொட நான் விடவே மாட்டேன். அந்த ஸ்தோத்திர பலி ஆண்டவர் அதை விரும்புகிற ஒரு துதிகள் மத்தியிலே வாசமாய் இருக்கிற தேவன். அவர் கோடான கோடி தூதர்கள் துதிக்கின்ற அந்த துதிகள் மத்தியிலே வாசமாய் இருக்கிற அந்த தேவன் வந்துட்டு, I will not give my glory to another. Hallelujah. நீங்க அந்த 9ஆம் வசனம் பாருங்க. See the former things have taken place. பூர்வ காலத்தை என்ன பண்ணுங்க, நீங்க திரும்பி பாருங்க, நினைச்சு பாருங்க. நான் சொன்னது எல்லாமே நடந்துச்சு. நான் இப்ப மறுபடியும் சொல்ல போறேன், நடக்க போவதை நான் சொல்லுகிறேன். எதுக்கு சொல்றாருன்னு சொன்னா, நீ விளங்கிக்க, புரிஞ்சு கொள்ள. நான் தான் தேவன் என்று புரிஞ்சு கொள்ளுப்பா. நான் தான் தேவன் என்று புரிந்து கொள், விளங்கிக்கொள். நான் சொல்ற காரியம் நிச்சயமா நடக்கும், அப்படியே நடக்கும். பூர்வ காரியங்களை கவனித்துப்பார், நிதானித்துப்பார், யோசித்துப்பார். அதை நான் சொன்னது எல்லாமே நிறைவேறுச்சு. இப்ப மறுபடியும் சொல்றேன் பாரு, வந்துட்டு நான் நடக்க போகிற காரியங்களை நான் சொல்ல போகிறேன். இதையும் கவனித்துக்கொள். ஏன்னா நான் கர்த்தர், நான் மாறுவதில் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். You must realize that. ஆண்டவர் சொல்றார் வந்துட்டு, so I have a purpose for you. உன் வாழ்க்கையிலே நான் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறேன், நான் ஒரு முகாமிரத்தை வச்சிருக்கிறேன், நான் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறேன். அதை செயல்படுத்த நான் எப்பொழுதும் வாஞ்சையோடு காத்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க இந்த 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்லுது பாருங்க வந்துட்டு, when you read 7th verses, to open eyes that are blind, to free captive from prison, and to release from the dungeon those who sit in darkness. கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். நான் கர்த்தர், இது என் நாமம். ஹல்லேலூயா. நீங்க இந்த 9ஆம் வசனத்தை கடைசி பாகத்தை வாசிங்களே. 9ஆம் வசனம் கடைசி பாகத்தை வாசிங்க. புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன். அவைகள் தோன்றுவதற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். I'll announce them to you. எப்போ? நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்றேன், இப்படிதான் நடக்க போகுது. நடக்கிறதுக்கு முன்னாடியே நடக்க போது நான் சொல்றேன், நீ கவனி. இதுதான் வந்து தீர்க்க தரிசனம் சொல்லுவேன் இல்லைங்களா? இது ப்ராஃபட்டிக்கல். ஆண்டு எப்படி பேசுறான்னு சொல்லும்போது நடக்க போகிற காரியத்தை நான் சொல்றேன். ஆண்டு ஏன் சொல்றாருன்னா, பேசுவது கர்த்தர் என்று நீ உணர்ந்து கொள்ளும்படியாக, கிரகித்து கொள்ளும்படியாக, நீ விளங்கி புரிந்து கொள்ளும்படியாக சொல்ல வந்துட்டு, யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் மை கால் இஸ் ஆல்வேஸ் பெர்மனன்ட். ஆண்டவர் எதை செஞ்சாலும் வாழ்க்கையில ஒரு முகாந்திரம் இருக்கு. எதை செஞ்சாலும் வாழ்க்கையில ஒரு there's a purpose in whatever God does this. நீங்க தொடர்ந்து பாப்பீங்கன்னா, the call of God is always personal. கர்த்தர் ஒரு மனிதனை அழைக்கும் பொழுது அவர் ஒரு தனிப்பட்ட மனிதனை தான் அழைக்கிறார். வந்துட்டு பர்சனல் காலிங். அது ஒரு குரூப்பை கர்த்தர் கூப்பிடுறது கிடையாது. ஒரு தனிப்பட்ட மனிதனை தான் கர்த்தர் கூப்பிடுவதை நாம் பார்க்கிறோம் இங்க இல்லைங்களா? கர்த்தர் யாரை தான் கூப்பிடுறாரு? ஒரு தனிப்பட்ட மனிதனை தான் கர்த்தர் கூப்பிடுறது. பார்க்க 6ஆம் வசனம் வாசிங்களே. நீர் குருடருடைய கண் 6 அதுக்கு மேல வசனம் வாசிங்க. அப்ப நீங்க வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தி ஆகிறவைகளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது, நீர் குருடருடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்து விடுவிக்கவும் கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன்.
Look at the purpose of God's calling. ஆண்டவர் ரொம்ப தெளிவா அழைக்கிறார். யார் சொல்றாரு? இயேசுவை சொல்லுங்களேன். இங்க நீங்க சொன்னா, I the Lord have called you in righteousness. I will take hold of your hand. I will keep you and I will make you to be a covenant for the people and a light for the Gentiles. To open eyes that are blind, to free captives from prison and to release from the dungeons those who sit in darkness. ஆண்டவருடைய அந்த காலை சொல்றாரு வந்துட்டு, எதற்காக உன்னை அழைச்சிருக்கிறேன். விளங்குதுங்களா? எதற்காக அழைச்ச அந்த பர்பஸை பாருங்க. why God has called somebody. ஏன் ஆண்டவர் இங்க அழைச்சான்னு சொல்றாரு பாருங்க. I the Lord have called you. கர்த்தர் எதுக்காக? you in righteousness I will take hold of you. அழைச்ச ஆண்டவர் உன் கையை என்ன பண்ணுவேன் நானு. எதுவே சொல்லுவீங்க இந்த மாலை வேளையில, என்னை அழைச்சவர் கையை பிடிக்க வல்லவராக இருக்கிறார் அவர். அல்லேலூயா. நடு வழியில கைவிட்டு போறவர் கிடையவே கிடையாதவர் இல்லைங்களா? நான் தான் துணை என்று சொன்னவர்கள் நட்டாற்றிலே விட்டாலும் அவர் நமக்கு ஆதாரமாக இருக்கிறவர் அவர் இல்லைங்களா? நான் சொல்லுங்களா, யோசேப்பை எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க, கைவிட்டு போயிட்டாங்க. ஆனா கைவிடாத தேவன் யாரு? சத்தமா சொல்லுங்களேன். நம்ம ஆராதிக்கிற தேவன் கைவிடாதவர். அதான் இந்த கால வேளையில கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை நாம் பார்த்தோம் வந்துட்டு, அவர் நம் மீது மனதுருக்கமாய் இருக்கிறவர் அவர். அல்லேலூயா. எப்படி இருக்கிறவர்? மனதுருக்கமாய் இருக்கிறவர், நமக்காய் காத்து இருக்கிறாராம். இங்கிலீஷ்ல பாப்பீங்கன்னா the Lord longs. அந்த லாங்கிங் அந்த வார்த்தை இருக்கும் பாருங்க. God is longing. எதற்காக? உன்னை ஆஸ்வதிக்கும்படியாக, உன்னை மீண்டும் உயர்த்தும்படியாக, உன்னை மீண்டும் உயர்த்தும்படியாக, தள்ளப்பட்ட உன்னை மீண்டும் கட்டி எழுப்பும்படியாக, உடைக்கப்பட்ட உன் வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்பும்படியாக, தள்ளப்பட்ட உன் வாழ்க்கையை மீண்டும் உருவாக்குவதற்கு கர்த்தர் என்ன பண்றாரா வந்துட்டு ஆவலாய் காத்து கொண்டு இருக்கிறாரா. நாம எதிர்பார்ப்போம் இல்லைங்களா, என் வாழ்க்கை மறுபடியும் கட்டப்படாதா, என் வாழ்க்கை மறுபடியும் சிறையிருப்பிலிருந்து மாறாதா, நாங்கள் இழந்த காரியங்களை பெற்றுக்கொள்ள மாட்டோமா, மீண்டும் எங்கள் வாழ்க்கை புதுப்பிக்காதா, ஒரு மறுமலர்ச்சி உண்டாகாதா, எங்கள் வாழ்க்கையிலே மீண்டும் வசந்தம் துளிக்காதா, எங்கள் வாழ்க்கையிலும் ஆசீர்வாதமான காரியங்கள் நடக்காதா என்கிற ஏக்கத்துக்கு நடுவிலே நாம் இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்மை காட்டிலும் நம்மை உண்டாக்கின ஆண்டவர் அவர் எப்படி இருக்காரா வந்துட்டு அவர் ஆவலாய் காத்து இருக்கிறாரா. அவரு எதற்கு? நம்மை மீண்டும் ஆஸ்வதித்து துளிக்க செய்வதற்கு. அல்லேலூயா. எதை சொல்லுங்க இந்த மாலை வேளையில, ஆராதிக்கிறது உண்மை உள்ளவர் அவர். நாங்க வார்த்தை சொல்ல, I am the Lord, right, I call you in righteousness. உன்னை நீதியினாலே அழைத்திருக்கிறேன். நீதியை அழைச்சிருக்கிறேன் உன்னை நான். விளங்குதுங்களா? உன்னை எப்படி அழைச்சிருக்கிறேன்? நீதியா. சொல்லுங்க பாருங்களேன். நம்ம ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு எவ்வளோ ஆசையா போவாங்க தெரியுங்களா? என்ன வேணாலும் செஞ்சு போவாங்க கவர்மெண்ட் வேலை இல்லைங்களா? கவர்மெண்ட் வேலைன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கழுத மேய்ச்சாலும் கம்பெனியில் மேய்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கழுத மேய்ச்சாலும் கம்பெனியில் மேய்க்கணும்னு சொல்லுவாங்க. என்ன வேலையாக இருந்தாலும் சரி. ஏன் அப்படின்னாக்கா அந்த வேலையில் அவ்வளோ உத்தரவாதம் இருக்கு பாருங்க. அவ்வளோ உத்தரவாதம். அது மற்றும் இல்லாதபடிக்கு கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்யும் பொழுது அரசாங்கம் நம்முடைய வாழ்க்கையை முழு பொறுப்பேற்றுக்கொள்ளும். The complete responsibility of our life is with government. அரசாங்கம் எல்லா சூழ்நிலையிலும் அரசாங்க எம்ப்ளாயிஸ் என்ன பண்ண வந்துட்டு ஃபுல்லாக எடுத்துக்குவாங்க பாருங்க. அவ்வளோ ஒரு பாதுகாப்பு, ஒரு நல்ல ஜாப் செக்யூரிட்டி, நல்ல டைமிங், எல்லாமே எல்லா சலுகைகளும் உண்டு. அதுக்கு தானே பிரைவேட் வேலைக்கும் கவர்மெண்ட் வேலைக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இல்லைங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், என்ன பெரிய வித்தியாசம். பொண்ணு கொடுக்கலாம், கவர்மெண்ட் எம்ப்ளாய் தான் பொண்ணு கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கவர்மெண்ட் அந்த மாதிரி கவர்மெண்ட் எம்ப்ளாய்னா அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வேலை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை விடுப்பா, மணி அடிச்சா சோறு, மணி அடிச்சா சோறு, அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை அழைச்சிருக்கிறேன். யார் அழைச்சிருக்கிறது? அண்ட சராசரங்களையும் வானத்தையும் பூமியும் சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை அழைத்திருக்கிறேன். எப்படி? என் நீதியின் கரத்தினாலே அழைச்சிருக்கிறேன். I have called you in righteousness. அந்த வார்த்தை வாசி, 6ஆம் வசனம் வாசிங்களேன். கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும், ஓ ஹல்லேலூயா, உன்னை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். ஆமென். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க இந்த மாலை வேளையில? என்னை ஒளியாக வச்சிருக்கிறாருங்க, ஒளியாக வச்சிருக்கிறாரு. நாம மங்கி சுங்கி மாதிரி நம்ம தொங்கி போயிட்டு இருக்கிற வாழ்க்கையில பிரச்சனை போராட்டங்களுக்கு நான் சொல்றாரு, பட் ஐ ஹாவ் a great purpose in calling you. உன்னை அழைத்த அழைப்பு மகா உன்னதமானது. உன்னை குறித்து நான் மிகப்பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. இப்போ சொல்லுவேன், சோர்ந்து போற நேரங்களை கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு நம்மை பலப்படுத்திக் கொள்ள நாம் எப்பொழுதும் வேதத்தை தியானிக்குள்ளாய் காணப்படணும் பாருங்க.
நான் அப்படியே வேதத்தை வாசிட்டே இருக்கும் பொழுது கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு என்னோடு பேசினதை நான் உணர்ந்தேன். ரொம்ப சோர்வு, ரொம்ப நெருக்கடிகள் உண்டாகும் பொழுது நமக்கு இடம் உண்மைதானா, கர்த்தருடைய அழைப்பு உண்மைதானா, உண்மையாலுமே கர்த்தர் உழைத்து அழைச்சிருக்கிறாரு நம்மளை, இவ்வளவு போராட்டங்கள், பிரச்சனைகள், நெருக்கடி இப்படிலாம் இருக்குது, எவ்வளோதான் நம்ம விசுவாசத்தில் பேசுவோம். என் மனைவி சொன்னாங்க வந்துட்டு, ரொம்ப விசுவாசமாலாம் பேசுகிறீங்க, ஆனால் இந்த மாதிரி காரியம் வரும்போது சோர்ந்து போகிறீங்களா எப்படி நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நானும் பலவீனமான மனுஷன் தானம்மா, என் பலவீனம் என்னை அவ்வப்பொழுது என்ன பண்ண வந்துட்டு என் பலவீனம் என்னை தாக்க ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லி. எஸ், it happens. We are humans. At times we fail ourselves. இல்லைங்களா? நான் சோர்ந்து போகும் பொழுது இந்த வசனத்தை அப்படியே தியானிச்சு நிற்கும் பொழுது கர்த்தர் சொன்னாரு, நான் உன்னை அழைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. உன் வலது கையை பிடிச்சு நான் கூட்டு வந்திருக்கிறேன். எப்படி கூட்டிருக்கிறேன்? ஆமா, சொல்லுவாங்களே ரைட் ஹேண்ட், ரைட் ஹேண்டை பிடிச்சிருக்கிறேன் நான், லெஃப்ட் ஹேண்ட் இல்லை. சொல்லுவாங்களே அவர் ரைட் ஹேண்ட், அவர் தான்ப்பா ரைட் ஹேண்ட் அவருக்கு. ரைட் ஹேண்ட் என்ன? எல்லாமே தான். அப்போ என் கையை பிடிச்சிருக்கிறது யாரு? வானத்தையும் பூமியும் படைத்த தேவன். அவருடைய சாப்பா போடுறாரு பாருங்க, ஒரு கால் ஃபார்ம்ல, ஒரு கால் லெட்டர்ல, ஒரு ஆஃபர் லெட்டர்ல அந்த கவர்மெண்ட் சீலுக்கு எவ்வளவு பவர் இருக்கோ அது மாதிரி சொல்றாரு, நான் கர்த்தர், நான் கர்த்தர். அதான் என் நாமம். அல்லேலூயா. என் ஸ்டாம்ப் தான், என் பேரு போட்டிருக்கேன் நானு. அதான் ஆண்டவர் சொல்லுவார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் அவர்கள். I have stamped them. நான் அவங்க மேலே என் முத்திரையை போட்டு இருக்கிறேன் நானு. ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லாரு பாருங்க வந்துட்டு, நான் என் உடன்படிக்கை உன்னோடு செய்திருக்கிறேன், உனக்கும் ஜனங்களுக்கும் நடுவிலே உடன்படிக்கை நான் செய்திருக்கிறேன். சுவாசிக்கிறீங்களா அது மாலை வேளைகளே? ஹல்லேலூயா. எனக்கு கர்த்தர் உடன்படிக்கை செஞ்சு கொடுத்திருக்கிறாருங்க. உடன்படிக்கை நான் என்ன? அக்ரிமெண்ட். சொல்லுங்களா, ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு அந்த அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்குறாங்க பாருங்க, அந்த அப்பாயின்மெண்ட் ஆஃபர், அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் அதுதான் பெரிய சந்தோஷமே. அது மட்டும் அந்த 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 ஆஃபர் லெட்டர் வந்தால் கூட பெரிய விஷயம் கிடையாது. எல்லாம் இன்ட்ரிலாம் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் ப்ரோசஸ் ஆன பிறகு அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் கையில் வாங்குற மட்டும் அப்படியே உயிர் கையில் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கணும். இல்லைங்களா? எந்த நேரத்தில் எதாலும் கேன்சல் ஆகிடலாம். இல்லைங்களா? ஆண்டவர் சொல்றார் வந்துட்டு, ஏய் நான் உன்னை அழைச்சிருக்கிறேன், உடன்படிக்கையும் பண்ணியிருக்கிறேன், கேபினட் உன்னோட பண்ணியிருக்கிறேன், உன்னோட அக்ரிமெண்ட் பண்ணியிருக்கிறேன் நான். அல்லேலூயா. இந்த 10ஆம் மாசத்துல எத்தனை பெரிய மகத்துவமுள்ளமான தேவனை நாம் ஆராதிக்கிறோம் பெரியமானவர்களே. அல்லேலூயா. அவருடைய செயல்களையும் அவருடைய கிரியைகளையும் அவர் நம்மை கண்காணிக்கிற விதங்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் ஆச்சரியமா இருக்கும். நம் மீது ஒரு கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்றாரு, நடக்க வேண்டிய வழியில் நமக்கு காண்பிக்கிறாரு. நாம சோர்ந்து தளர்ந்து பலவீனப்பட்டு இருக்கிற நேரங்களை கதை சொல்றாரு வந்துட்டு, நோ 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 நோ, there is a times that you might feel you are weak, you might feel that you are let down by everyone, even by God at times. ஆண்டவர் கூட கைவிட்டதை போல நமக்கு சில நேரத்தில் தோணும் இல்லைங்களா? ஆண்டவர் நிச்சயமா ஜெபத்தை கேட்கிறாரா, இல்லை கர்த்தரை என்ன தண்டிக்கிறாரா, கர்த்தருக்கு என் மேல ரொம்ப கோபமா இருக்குதா, கர்த்தரோட சத்தத்தை கேட்க மாட்டாரோ அப்படிங்கிற நிலைமைக்குள்ளாம் நம்முடைய சிந்தனைகள் போக ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா? கேட்போம், ஆண்டவரே இந்த நிலைமை, why Lord, why me, ஏன் ஆண்டவரே என்ன மாத்திரம் இப்படி பண்றீங்க, அப்படிலாம் நம்ம கேட்போம் இல்லைங்களா? நம்ம அப்படிலாம் கேட்போம். மத்தியானம் உபவாச ஜெபம் முடிச்சுட்டு இங்கே உட்காந்துருக்கும் பொழுது தம்பி வந்தார். வந்துட்டு பேசும்பொழுது கார்த்தி சொன்னார் வந்துட்டு, ரொம்ப சோர்ந்து போயிட்டு இருந்தேன் பாஸ்டர். அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஏன் இப்படிலாம் நடக்குது, உண்மையாலுமே ஆண்டவர் என்னை நேசிக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்விக்குள்ளே நான் காணப்பட்டேன். அப்போ உடனே அப்படிக்கா வந்து ஒரு வண்டி போச்சு, அந்த வண்டி மேலே ஒரு எழுத்து எழுந்திருந்தது, ஜீசஸ் லவ்ஸ் யூ அப்படின்னு சொல்லி. என்னை அறியாமலே என் கண்களிலிருந்து தண்ணீர் ஓட ஆரம்பித்து விட்டது. நான் மனசுல நினைச்சேன் கர்த்தரை நேசிக்கிறாரா என்று கேள்வி கேட்டேன். ஆனா எனக்கு முன்னாடி அந்த வண்டி போகும்போது அதில் ஒரு ஸ்டிக்கர் எழுதிருந்துச்சு, ஜீசஸ் லவ்ஸ் யூன்னு சொல்லி. ஆண்டவர் நேசிக்கிறாரு. நான் அப்படி அதை உள் வாங்கிக்கிட்டு நான் அடுத்த கேள்வியை கேட்டேன், இதெல்லாம் கரெக்டாக தான் பண்றீங்க ஆண்டவரே, யோசிக்கிறது சிந்திக்கிறதெல்லாம் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு வார்த்தையெல்லாம் கரெக்டாக அனுப்பி கொடுக்குறீங்க, ஆனா கேட்கறத பண்ண மாட்டீங்களே, கேட்கறத பண்ண மாட்டீங்களே. வந்துட்டு அதையும் பண்ணுவார் அவர், ஏற்ற காலம் வரும் வரை அவருடைய பலத்த கரத்துக்குள்ளாக அடங்கிறீங்க. ஹல்லேலூயா. He has got a purpose, he has got an amazing call. நம்மை அழைத்திருக்கிற அழைப்பு மகா உன்னதமான ஒரு அழைப்பு, மகா உன்னதமான ஒரு அழைப்பு. சொல்லுவேன், யோசேப்பின் வாழ்க்கையிலே கடந்து வந்த உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் அவன் எப்படி சகித்துக் கொண்டான், எப்படி மேற்கொண்டான். he was very clear about the purpose for which he has been called and anointed for.
கர்த்தர் அவனை அபிஷேகிச்சிருக்கிற அபிஷேகத்தையும் அவன் மேல வச்சிருக்கிற உன்னதமான நோக்கத்தையும் அவன் தெளிவாய் அறிந்திருந்தபடியினாலே nothing disturbed his peace and tranquility in his life. அவனுக்குள்ள காணப்பட்ட சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேவனோடு இருந்த உறவையும் ஐக்கியத்தையும் எதுவுமே என்ன பண்ண முடியல, பிரிக்க முடியவே இல்லை. பிகாஸ் அவனுக்குள்ள என்ன தெரியுமா, என் அழைப்புல நான் ரொம்ப தெளிவா இருக்கிறேயா, என்னை அழைச்சாரு, சின்ன வயசுலேயே காண்பிச்சிட்டாரு, என்னை உயர்த்த போறேன்னு சொல்லிட்டாரு, நான் அதை விசுவாசிக்கிறேன், நான் பதற மாட்டேன். அதான் வசனம் சொல்லிங்க, விசுவாசிக்கிறவன் பதறான். இப்போ யோசேப்பு அவனுடைய சொப்பனத்தின் மீது அவனுக்கு அளவு கடந்த விசுவாசம், நம்பிக்கை, ரொம்ப தெளிவா இருக்கிறான். வந்துட்டு கிடையவே கிடையாது, கர்த்தரன் அழைச்சிருக்கிறாரு, அவர் செய்ய வேண்டிய காரியத்தை செய்வார். அவருக்கு எந்த ஒரு காரியமும் தடையே கிடையவே கிடையாது. யோபு சொல்லுகிறவா, ஆண்டவரே நீர் அனைத்தையும் செய்து முடிக்க ஆற்றல் உள்ளவர், நீர் முடிவெடுத்ததை ஒருவராலும் தடை பண்ண முடியவே முடியாது. அண்ணன் தம்பிங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, கணக்கு தூக்கி போட்டாங்க, தடை செய்ய முடியல. அடுத்து வேலைக்காரனா வித்து போட்டாங்க, தடை செய்ய முடியல. வேலைக்கு போன இடத்துல பழி போட்டு ஜெயில போட்டாங்க, தடை செய்ய முடியல. ஜெயில உதவி செய்யறேன்னு சொன்னவங்க கைவிட்டு போனாங்க, தடை செய்ய முடியல. ஏற்ற நேரம் வந்தது, கர்த்தர் யோசேப்பை உயர்த்த வேண்டிய இடத்திற்கு உயர்த்தினார். அவனை கொண்டு அவர் மகிமை அடைந்தார். அல்லேலூயா. சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கையில் இதுதாங்க. There is a purpose. Yes, there is a time that we must be in tension. அதான் இங்க வசனம் சொல்லுது பாருங்க. வந்துட்டு இந்த 7ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அதுதான் அங்க நம்ம கவனிக்கிறோம். வந்துட்டு and to release from the dungeon those who sit in darkness. இருளிலே இருக்கிற ஜனங்கள். அந்த வார்த்தை வாசிங்க, 7ஆம் வசனம் வாசிங்க. நீர் குருடருடைய கண்களை திறக்கவும், குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும், கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும், இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கவும், சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கவும். அல்லேலூயா. சொல்ல வந்துட்டு இதுக்கு தான்ப்பா உன்னை அழைச்சிருக்கிறேன், இப்போ இது உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா வேண்டாமா? ஆமென். நல்லா யோசித்து பாருங்களேன். யோசேப்பு ஆண்டவர் வச்சிருந்த பர்பஸ் என்னன்னாக்கா, யோசேப்புக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது, டோட்டலி அமிச்சர். யோசித்து பாருங்க, யோசேப்பு அவங்க அப்பா வீட்டிலேயே இருந்திருந்தானாக்கா அவன் வேஸ்டா இருந்திருப்பான். காரணம் அப்பா வீட்டில் சகல சௌலபியம் இருந்துச்சு, அவனுக்கு கத்துக்கொள்ள ஒண்ணுமே கிடையாது. தம்பி கவனிங்க, என்ன கிடையாது அவனுக்கு கத்துக்கொள்ள ஒண்ணுமே கிடையாது. ஆண்டுடைய பர்பஸ் வாழ்க்கை என்ன தெரியுமா, இவனை ஒரு மிகப்பெரிய ஒரு பிரைம் மினிஸ்டராக உயர்த்தணும், ஒரு ராஜாவினுக்கு மேல ஒரு மிகப்பெரிய ஒரு நிர்வாக தரவை உடையவனாக இவனை மாற்றணும். இவங்க அப்பா வீட்டில் இவனுக்கு வேலையே இல்லை, ராஜகுமார மாதிரி கலக்கலா ட்ரெஸ் போட்டுருக்கு, நேரத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே படுத்து உறங்கிட்டு நல்லா இருக்கிறான். வந்துட்டு இவன் இப்போ இவங்கிட்ட இவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்தாக்கா செய்ய முடியுமாவா? செய்ய முடியுமா? அவன் படுத்து தூங்கின்னு இருப்பான். நான் இங்கே ராஜா மாதிரி தாங்கிறேன் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கின்னு இருப்பான். வந்துட்டு அவன் இப்போ ஆண்டவர் அவன் வாழ்க்கையின் முகாந்திரத்தையும் நோக்கத்தையும் அவனை நிறைவேற்ற செய்வதற்கு அவனை உருவாக்கணும். பாருங்க, அந்த பொசிஷனுக்கு இவனை தகுதியா மாத்தணும்னு சொன்னா இவனை ஒரு ப்ராசஸ்க்குள்ள கத்தர் கொண்டு போகணும். இப்போ ஆண்டவர் அதுக்கு உருவாக்கம் சொல்றாரு, லெட் யூ கோ தேர். இப்போ யோசேப்புக்கு அதெல்லாம் ஒரு ட்ரைனிங் கிரவுண்ட், இதெல்லாம் வந்துட்டு ஒரு ட்ரைனிங் கிரவுண்டு. அந்த கைவிடப்படுற நிலைமை, வெறுக்கப்படுற நிலைமை, அந்த குழியில தூக்கி போடுறது, அங்கிருந்து தூக்கி விற்கிறது, அங்கிருந்து அவன் அடிமையாக போகிறது, வீட்டு வேலை செய்யறது, அந்த இடத்துல பழி வாங்குறது, இதெல்லாம் வந்து அவன் எக்ஸ்பீரியன்ஸ் உண்டாக்கி அவனுக்குள்ள ஒரு தெளிவை உண்டு பண்ணி இட் built him as a mature person. ஒரு நல்ல முதிர்ச்சி உடைய ஒரு மனிதனாக அவனை உருவாக்கினது இந்த சூழ்நிலை தான். உபத்திரவ ஒரு நல்ல டீச்சர் பாருங்க. Nobody can teach and train us like prosecutions. உபத்திரவத்தை போல, நெருக்கடியை போல, பிரச்சனைகளை போல நம்மை முதிர்ச்சி ஆக்க வேற ஒன்றும் கிடையவே கிடையாது. நம்ம சுகமா இருக்கிற இடத்துல இருப்போம்னா we learn nothing. அதில் பார்த்து சொல்கிறோமே, அவங்க அனுபவிச்சவங்க, அவங்க சொல் பச்சை கேளுப்பான்னு ஏன் சொல்கிறாங்கனாக்கா, அவங்க பல உதையை வாங்கியிருக்கிறாங்க, பல நெருக்கடியில் அவங்க போயிருக்கிறாங்க, அவங்க பல ஃபெயிலியர்ஸை வாழ்க்கையில் பார்த்துருக்கிறாங்க, பல நிந்தனைகளை அவமானங்களை அவங்க சகிச்சிருக்கிறாங்க. லேர்ன் ஃப்ரம் தேர் மிஸ்டேக். அவர்கள் தவறினாலே அவர்கள் கற்றுக்கொண்டு இன்றைக்கு அவர்கள் புத்திமதி சொல்லத்தக்க உயரங்களுக்கு உயர்ந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் வார்த்தைக்கு செவிகொடு என்று சொல்லி அதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றது. விளங்குங்களா? ஒரு ஃப்ரெஷருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கும் வித்தியாசம் தான். வந்துட்டு அனுபவஸ்தர்களுக்கு என்ன, ஃப்ரெஷர்ஸ் கூட தெரியாது, ஒன்லி தியாலஜிக்கலி, ஒன்லி அந்த படிப்பறிவு மாத்திரம் தான், ஒரு தியரிட்டிக்கல் நாலேஜ் அவ்வளவுதான் அவங்களுக்கு. ஆனா இந்த
அனுபவஸ்தவங்களுக்கு என்ன வாழ்க்கையில எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிச்சிருக்கிறதுனால உங்களுக்கு தெரியும் எது எங்க ஏன் இப்படி வச்சு நடக்கிறது நல்லாவே தெரியும். அதுதான் அனுபவம். இப்போ யோசேப்புக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த டாஸ்க் என்ன தெரியுமா? உலகத்திலே மிகப்பெரிய ஒரு பஞ்சம் வருது. உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பஞ்சம். அந்த பஞ்சத்துல ஜனங்களையும் தேசத்தையும் காப்பாற்ற வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு டாஸ்க், ஒரு அஜெண்டா, ஒரு பர்பஸுக்கு ஆண்டவர் யோசேப்பை அப்பாயிண்ட் பண்ணிட்டாரு. அப்பாயின்மெண்ட்ஸ் ஆர் சொல்லுங்களா, இட்ஸ் பர்சனல் அண்ட் இட் இஸ் டன். நாம் ஆண்டவர் நம்ம தாயின் கர்ப்பத்தில் உருவேற்படுவதற்கு முன்பதாகவே முன்குறிச்சிடுறாரு. நீ இதுக்கு தான் எரேமியாவுக்கு சொல்லிட்டாரு, உன்னை இடிக்கவும் நாட்டவும் கட்டவும் நான் அப்பாயிண்ட் பண்ணிட்டேன். எரேமியா சொல்ற, ஆண்டவரே நான் சின்ன பையன், எனக்கு பேச தெரியாது, நான் தொத்து வாயன், நான் திக்கு வாயன், நான் பேசினா யாரும் மதிக்க மாட்டான் ஆண்டவரே. அதை பத்தி நீ கவலைப்படாத. சின்ன பணம் சொல்ல பாருங்க, நீ சின்ன பையன் என்று சொல்லாத. டோன்ட் சே தட். நான் சின்ன பையன் மடி என்கிட்ட சொல்லாத. காரணம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. I am going to be in you. உன்னோடு இருப்பேன், உன்னோடு கூட இருப்பேன். உன் மூலமா நான் பேச போகிறேன். நான் உன்னை கொண்டு என்னெல்லாம் செய்ய போறேன்னு சொல்றாரு பாருங்க. நான் ராஜ்யங்களை இடிக்க போகிறேன், உடைக்க போகிறேன், கட்ட போகிறேன். அதுக்கு அவனை பயன்படுத்த போகிறேன். Be prepared with the purpose for which I called you. எரேமியா சொல்றார், ஆண்டவரே நான் பயப்படுறேன். நீ பயந்தாலும் விடுற மாதிரி கிடையாது. எரேமியாவை கொண்டு போய் கர்த்தர் அடிச்சு உருவாக்கி, எரேமியா வாழ்க்கையில வந்த பிரச்சனைலாம் பாருங்களேன். the way God molded him. கர்த்தர் அந்த எரேமியா எப்படிலாம் மோல்டு பண்ணாருன்னு சொன்னாக்கா நம்ம பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். ஒரு வாட்டி எரேமியா புத்தகத்தை வாசித்து பாருங்க. நீங்க அந்த மைண்ட்ல வச்சுட்டு வாசித்து பாருங்க, கர்த்தர் எப்படி எரேமியா மோல்டு பண்ணாருன்னு சொல்லி. he called him at a very young age. ரொம்ப சின்ன வயசுல எரேமியாவை அழைச்சி ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக. நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா மேஜர் ப்ராஃபெட்ஸ்ல மிகப்பெரிய ஒரு ப்ராஃபெட் யாருன்னா எரேமியா. ஆனா எரேமியா பெரிய ப்ராஃபெட், ஆனா சின்ன ஆளு. பெரிய ப்ராஃபெட், சின்ன பையன் தான் வந்துட்டு. சரித்திர ஆய்வுகள் சொல்லுகிறது அவன் ஒரு டீனேஜோட அட்டெண்ட் பண்ண. டீனேஜ் அந்த ஏஜ் தான், ஒரு 11-12 வயசு தான் இருக்கும் அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுகிறது. யோசித்து பாருங்க, அந்த சின்ன பையன். இப்போ நம்ம ஜார்ஜ் மாதிரி இருக்கிறவங்க தீர்க்கதரிசனம் சொன்னா யாரை கேட்பாங்களா? சொல்லுங்க, கேட்பாங்களா? சாயங்காலம் பெல்ட் வாங்க போனோம் அவருக்கு. சொல்லாரு, டேடி நான் இந்த பெல்ட்டை வாங்கிக்கிறேன்னு காமிக்கிறாரு. எது அது அது பெரிய சைஸ், அது பெரிய இடுப்பில் கட்டுறது, இது வாங்கிக்கிறேன் நான் அப்படின்னு வந்துட்டு நான் சொல்கிறேன், எப்படா பிள்ளைகா பையா, இதெல்லாம் பத்தாதரா, உனக்கு தெரியவே பெல்ட்டை பற்றி உனக்கு தெரியல. டேடி நான் 2-3 ரவுண்ட் அதை வச்சு கட்டி எனக்கு அதை வாங்கி கொடுங்க டேடி. நம்ம சொல்லுவோம், சின்ன பசங்க சொன்னால் அவ்வளோ ஈஸியாக அதை என்ன பண்ணாத, அவ்வளோ ஒரு முக்கியமான வார்த்தை எடுத்துக்கொள்ள மாட்டோம். நம்ம அசால்ட்டாக விட்டுருவோம் வந்துட்டு. நாம இப்போ எரேமியாவை அந்த வயசில் அழைச்சி பெரிய வார்த்தைகள்லாம் பேர சொல்லுவாங்க, வாயாடின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி தான் எரேமியா சொன்னாங்க, வாயாடி, அவன் சொல் பேச்சு கேட்காதவன், கீழ்ப்படியாதவன். பல விதத்தில் எரேமியா என்ன பண்ணிருப்பாங்க, எடுத்திருப்பாங்க. பட் ஆண்டவர் சொல்றாரு, யூ பி ட்ரூஃபுல் டு த காலிங் ஃபார் விச் ஐ கால்ட் யூ. உன்னை அழைத்த அழைப்புக்கு எரேமியாவே நீ எப்படி வந்துட்டு, நீ உண்மையாயிரு, நேர்மையாயிரு, நான் பார்த்துக்கிறேன் மற்றதில்லை. ஆனால் எரேமியா சொன்னதெல்லாம் அப்படியே நிறைவேற எரேமியா பார்க்குறவங்களுக்கு பயம் உண்டாக ஆரம்பிச்சிடுச்சு, கலக்கம் உண்டாக ஆரம்பிச்சிடுச்சு. அவன் வாயை திறந்து சொன்னால் அப்படியே ஆக போகுதுப்பா, அப்படியே ஆக போகுதுன்ற பயத்திற்குள்ளாக கடைசியில் எரேமியா நிலம் சொன்னாரு, கர்த்தருடைய வார்த்தையின் எலும்புகளிலே அக்னி ஜோலையாய் எரிகிறது. His words are like fire in my bones. கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்கா, என்னுடைய எலும்புகளில் அக்னி கொழும்பாய் இருந்து கொண்டு இருக்கிறது. எரேமியா அடிக்கிறாங்க, சொல்லாத, பேசாத. இனி கர்த்தர் பேசினார், எதனா பேசின அடிக்கண்டு வாயில துணியை அடைச்சிட்டு தூக்கி பெஞ்சான்ல போட்டுறாங்க. ஏண்டா என்ன அடிக்கிறீங்க? பேசினா நீங்க அடிக்கிறீங்க, பேசலனா அவர் அடிக்கிறாரு. அவருடைய வார்த்தையின் எலும்புகளிலே அக்னியா இருந்து கொண்டு இருக்கிறது. நான் உனக்கு பயப்பட்டா அவருக்கு பயப்பட்டா, நீ என்ன சரீரத்தான் அடிக்கிற, அவர் எலும்பியே என்ன பண்றாரு, அக்னியா உருக்கிறாரு. ஐ கான்ட் கீப் குவைட். அவர் சொல்வதை நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். இங்க ஏசாயா காண்ட சொல்றாரு பாருங்க, வந்துட்டு ஐ ஹவ் கால்ட் யூ ஏசாயா, ஐ கால்ட் யூ. நான் உன்னை நீதினால் அழைச்சிருக்கிறேன், அநியாயமா அழைக்கலப்பா. உனக்கு ஒரு பர்பஸ் இருக்கு, ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டத்திற்காக நான் உன்னை அழைச்சிருக்கிறேன், அதை நான் நிறைவேற்றுவேன். நிச்சயமா அதை நான் நிறைவேற்றுவேன். எதற்காக அழைச்சாரு அனுப்புற, வந்துட்டு இருளில் இருக்கிறவங்களை வெளிச்சத்தில் கொண்டு வரும்படியாக, குருடர்களுக்கு பார்வை தரும்படியாக, கட்டுண்டவர்களை விடுதலை செய்யும்படியாக ஆண்டவர் சொல்றாரு, நான் கர்த்தர், நான் மாறாதவரப்பா. உன் தற்காலிகமான சூழ்நிலைகளை கண்டு பயந்து போயிடாத, கர்த்தர் என் கூட இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு
எல்லா கம்பெனியும் மூடலாம், ஆண்டவர் ஒரு காலமும் கம்பெனியை மூடவே மாட்டார். திவால் ஆகவே ஆகாது. சொல்லுங்களேன், அந்த கம்பெனி ஒரு காலம் திவால் ஆகவே ஆகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவின் மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திப்பாராக. இந்த கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஒரு மகிமை இருக்கு. அந்த மகிமை ஒரு ஐஸ்வர்யமானது. அதன் மூலமாக நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும். ஹல்லேலூயா. சொல்றாரு பாருங்க, வந்துட்டு நீங்க I am the Lord, that is my name. I will not give my glory to another. என் மகிமையை நான் ஒருவரும் தொட விடுவதே கிடையாது. I the Lord have called you in righteousness. I will take hold of your hand. I will keep you and will make you to be a covenant for the people and a light for the Gentiles. புறஜாதியாருக்கு நான் என்ன பண்ணுவேன், வந்துட்டு நான் உன்னை வெளிச்சமாய் வைக்க போகிறேன்ப்பா. I'm going to make you a brighter light. அப்படின்னா அவன் சாட்சி அணிக்க வைக்க போகிறேன். உன்னை பார்த்து ஜனங்க நடந்து கொள்ள போறாங்க, அப்படி நான் உன்னை மாற்ற போகிறேன். அப்போ சொல்லி வந்துட்டு நோ, எப்படி சொல்லுவாங்க பாருங்க இங்கிலீஷ்ல, there is no testimony without test. டெஸ்டிமனி இல்லாம டெஸ்ட் இல்லாம டெஸ்டிமனி இல்லை. சோதனை இல்லாம சாட்சி கிடையாது இல்லைங்களா? சோதனை இல்லாம சாட்சி கிடையாது. இப்போ நம்ம சோதனையின் பாதையிலே போவதற்கு காரணம் என்ன? நம்மை சாட்சியை கத்து உருவாக்கும்படியாக. இப்போ யோசேப்பு சொல்றாரு பாருங்க, வந்துட்டு அழகான ஒரு சாட்சி யோசேப்பு சொல்லதை கேட்க முடியும் நம்மளால. வந்துட்டு நீங்க என் வாழ்க்கையில நீங்கெல்லாம் என்ன பண்ணீங்க, எனக்கு துன்பத்தை நடத்தும்படியா என்ன பண்ணீங்க, நீங்க யோசித்தீங்க. எனக்கு கஷ்டம் கொடுக்க நீங்க யோசித்தீங்க, எனக்கு துக்கத்தையும் தோல்வி உண்டாக்க நீங்க நினைச்சீங்க. ஆனா கர்த்தர் மைண்ட்ல வேற ஒன்று வச்சிருந்தாருன்னா நீங்க ஏன் இதை பத்தி யோசிக்கிறீங்க? அதெல்லாம் கர்த்தருடைய பிளான். நீங்க ஏன் கில்ட்டியா ஃபீல் பண்றீங்க? காரணம் அவங்க அண்ணன்லாம் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணுவாங்க. இப்படி பண்ணிட்டோமே, இன்னைக்கு அவன் ரொம்ப பெரிய பொசிஷன்ல இருக்கிறான், நம்மளை பழி வாங்குவதற்கான எல்லா வல்லமையும் அவங்ககிட்ட இருக்கு. அவன் ஒரே ஒரு செகண்ட் நம்ம கொடுத்த அந்த உபத்திரவத்தை நினைச்சா கூட நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் அப்படியே முடிஞ்சிடுமே அப்படின்னு அவங்க யோசிக்கும்போது சொல்றான், வந்துட்டு அப்படிலாம் நீங்க யோசிக்காதீங்க. நான் அதை காட்டில் ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறேன். நான் மிக முதிர்ச்சியோடு காணப்படுறேன். பழிக்கு பழி வாங்குற எண்ணம் எனக்குள்ள கிடையவே கிடையாது. என் ஆண்டவர் உயர்த்திருக்கிறார். இது கர்த்தருடைய வழி, கர்த்தருடைய பர்பஸ், கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய தீர்மானம். கர்த்தர் எனக்கு நியமித்த பாதையில நான் போவதற்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்தினார், அவ்வளவுதான். ஸோ யூ டோன்ட் ஃபீல் கில்ட்டி அபவுட் இட். கர்த்தர் நமக்கு நல்லதே செய்கிறாருன்னு சொல்லி யோசிக்கவே கிடையாதுங்க. வாஸ்து பாருங்களேன், இந்த யோசேப்பு எகிப்திலே காணப்பட்ட பச்சம் பசேல் என்று காணப்பட்ட இடத்துல கொண்டு போய் தன் சகோதரர்களை தங்க வைக்கிறான். அவன் மோஸ்ட் பிளஸ்ட் பிளேஸ்ல கொண்டு போயிட்டு எல்லா சகல சவுலியம் இருக்கிற இடத்துல கொண்டு போயிட்டு அவன் சகோதரர்களை தங்க வைத்து அவர்களை அவன் பராமரித்து அவர்களுக்கு ஆசீர்வாதமாக அவன் மாறுகிறான். அதாங்க வசனம் சொல்லுது பாருங்க, வந்துட்டு நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக கர்த்தரை உயர்த்துவார். அதுமாதிரி சுவாசிரிக்கிற இந்த மாலை வேளையில நான் ஆராதிக்கிற தேவன் என்னை ஆசீர்வாதமாக வைக்கிறவர் அவர். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில கர்த்தருடைய பர்பஸ் இருக்கு பாருங்க, அதை நிறைவேற்ற உண்மையுள்ள தேவனாய் காணப்படுறாரு அவர். அதுக்கு உருவாக்குற நம்மளை. We must understand the purpose. அது புரிஞ்சுக்கணும். வந்துட்டு நான் இதற்காகத்தான் கர்த்தரை அழைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில வருகிற காரியங்களை நம்மால தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். We'll have some clarity about why we have to do this. இது ஏன் பண்ணணும்? ஒரு மிலிட்டரிக்காரை கொண்டு போயிட்டு மிலிட்டரியில் சேர்த்த உடனே கொண்டு போயிட்டு உடம்பை உடச்சி எடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பயங்கரமா உடச்சி எடுப்பாங்க, முறிச்சு எடுப்பாங்க. வந்துட்டு அவங்கள 6 மாசத்துல அவங்களுடைய உடம்புல இருக்கிற எல்லா திமிரும் எல்லா அகந்த எல்லாமே உடஞ்சி வெளியே போகிற அளவுக்கு அப்படியே சிட்டிக்க போட்டாக்க உடம்பு அப்படியே மீனை போல துளணும், அந்த மாதிரி உருவாக்குவாங்க 6 மாசத்துல. என்ன திட்டினாலும் பின்வாங்க மாட்டாங்க, என்ன உபத்திரம் கொடுத்தாலும் பின்வாங்க மாட்டாங்க. தூக்கம், சோர்வு, கிளைமேட் எதுவுமே அவளை தடை செய்ய முடியாது. ஒரு அசைன்மெண்ட், ஒரு மிஷனை கொடுத்துட்டாங்கன்னா அந்த மிஷனை ஜீவன் போனாலும் நிறைவேற்றுவதற்கான முழு முயற்சி எடுப்பாங்க அவங்க. அந்த மிஷனை அக்கம்ப்ளிஷ் பண்ற நேரங்களில் அவங்க ஜீவன் போனாலும் கூட அதை குறித்து கவலைப்படவே மாட்டாங்க. நீங்க மிலிட்டரி மிஷனரிஸ்லாம் நீங்க அவங்களுடைய சாட்சியெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். வந்துட்டு அவங்க ஐக்கியமா இருப்பாங்க, ஒன்னா இருப்பாங்கலாம் சொல்லுவாங்க. வந்துட்டு இந்த இப்போ ஒன்னாக்கும் ஒரு தட்டில் 2 பேர் சாப்பிட்டு இருப்பாங்க. அடுத்து அவன் பாடியை அவன் கேரி பண்ணி போனமா இருக்கும். எப்போ வார் உண்டாகும், எப்போ என்ன உண்டு, என்ன நடக்கும், யார் எப்போ சுட்டுக் கொல்லப்படுவாங்க தெரியவே தெரியாது. ஒரே தட்டில் சாப்பிட்டவங்க அடுத்த செகண்ட்ல கூட பக்கத்தில் பணமா படுத்திருப்பான், இல்லை கை கால் போய் துள்ளிக்கிட்டு இருப்பான், அவன் ரத்த வெள்ளத்தை உண்டு இருப்பான். இவன் எதையும் பார்க்காத அடுத்து இவன் எதிராளியை தாக்குவதற்கு அவன் முன்னோக்கி போகத்தக்கதான ஒரு மைண்ட் செட் அவனுக்குள்ள உண்டாக்கி வச்சிருப்பாங்க. அதான் மிஷனரிஸ்.
அந்த ஒரு மிஷன் மோட்டிவேட்டட், ஒரு மிஷன் மைண்டட், ஒரு மிஷன் சென்ட்ரிக். என்ன நடந்தாலும் அவர்கள் முன்வைத்த காலை பின்வைக்காதபடிக்கு எதற்காக அழைத்தார்களோ, எதற்காக அவங்க கமிஷன் பண்ணப்பட்டிருக்கிறாங்களோ அதை நிறைவேற்றவங்க தான் மிஷனரிஸ். தான் சொல்லுவாங்க மிஷனரிஸ். மிஷனரி சொல்லுவாங்க இல்லையா, மிஷனரி ஊழியம். மிஷனரி சாதாரண கிடையாது. டிட்டர்மைண்ட் ஒரு மிஷன்ல இறங்குவங்க தான் மிஷனரிஸ். என்ன நடந்தாலும் சரி, நிமித்தம் என்னதான் இருந்தாலும் சரி, I will never step back. திரும்பி வரவே மாட்டாங்க. அவங்க திட்டத்தை, நோக்கத்தை, அந்த பர்பஸை நிறைவேற்றுற வரையிலும். நம்ம ஆண்டவருக்குள்ள இன்னைக்கு அலைஞ்சுக்கணும், நம்முடைய ஐடென்டிட்டி புரிஞ்சுக்கொள்ளணும். எந்த பர்பஸுக்காக கர்த்தர் நம்ம அழைத்திருக்கிறார், வாட் இஸ் த பர்பஸ் ஃபார் விச் காட் ஹஸ் கால்ட் மீ, கர்த்தர் அழைத்த நோக்கத்தை, அந்த பர்பஸ் நம்ம புரிந்து கொள்ளணும்னு சொன்னாக்கா நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தெளிவு உண்டாகும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்வார். சொல்லி வந்துட்டு God's calling is always a personal one. அடுத்து பாத்தீங்கன்னா the call is always special and unique in righteousness. கர்த்தருடைய அழைப்பு எப்படின்னு சொன்னீங்கன்னா அது எப்பொழுதுமே ஒரு ஸ்பெஷலான அழைப்பா இருக்கு நம்முடைய வாழ்க்கையில. ஸ்பெஷல் மிஷன். We have been called for a special purpose. அந்த ஒரு நோக்கத்தை புரிஞ்சுக்கொள்ளணும் வந்துட்டு. காரணம் God's call is always a unique. உங்களுக்கு வேற, எனக்கு வேற, ஒவ்வொருவருக்கும் வேற வேற பர்பஸை கர்த்தர் அழைச்சிருப்பார். We are all not in the same mission, though we same church, ஒரே சபையில், ஒரே குடும்பத்தில், நம்ம ஒரே பெட்டாலியன்ல இருந்தாலும் கூட நம்முடைய பர்பஸ் வித்தியாசமாக கத்த வச்சிருப்பார். we will have a different purpose. நம்முடைய தாளந்துகள், வரங்கள், கிருபைகள், நம்முடைய அழைப்பு, நம்முடைய தெரிந்தெடுத்துக்கள், நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பர்பஸை கத்த வச்சிருப்பார். நான் சொல்ல, உங்க டீம்னு சொல்லிருக்கீங்க, ஒரு டீம்னும் பொழுது ஒரு டீம்ல கத்த எல்லாரும் வச்சிருப்பார். அந்த மாதிரி ஒரு குழுவை கத்த அழைப்பார்னு சொன்னால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அபிஷேகத்தையும், ஆற்றலையும், வல்லமையும் கர்த்தர் வச்சிருப்பாரு. இது எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஏகும் பொழுதுதான் அங்க ஒரு ஜெயத்தை பார்க்க முடியும். தனித்தாளாக எந்த ஒரு மிஷனையும் நம்மளால சாதிக்க முடியவே முடியாது. ஸ்பெஷலி இன் கிறிஸ்டியன் லைஃப், கிறிஸ்துவ வாழ்க்கையில நாம் சேர்ந்து பயணிக்க, சேர்ந்து பயன்படுத்த, ஒருத்தருடைய பலனையும் ஒருத்தருடைய திறமைகளையும் நாம் நேயமாக பயன்படுத்துகிற திறமையும் ஆற்றலும் மனப்போக்கும் உடையவர்களாக நாம் காணப்படணும். அதான் நம்ம ஃபெலோஷிப்ல கவனிச்சுட்டு வரோம் இல்லைங்களா, பைபிள் ஸ்டடியில் கவனிச்சுட்டு வரோம். how to help each other, how to serve other man's gift. மற்றவர்களுடைய அந்த கிருபையின் வரங்களுக்கு எப்படி ஊழியம் செய்ய முடியும். ஒருத்தருக்கு ஒரு கிருபை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த கிருபை, அந்த கிருபைக்கு நாம் ஊழியம் செய்வதாய் காணப்படணும். அவங்க ஷைன் பண்ணனாக்கா அந்த வரமுடையவர்களுக்கு, அந்த கிருபை உடையவர்களுக்கு அவங்களுக்கு ஒரு மிஷன் இருக்கு. அந்த மிஷன்ல அவங்க சக்சஸ்ஃபுல்லா இருப்பதற்கு நான் உதவி செய்வதாய் காணப்படணும். என் வேலை தனிதான், ஆனா எனக்கு ஒரு அழைப்பு இருக்கு. என்ன அழைப்பு? எனக்கு ஒரு வேலை அங்க இருக்கிறவர்களுக்கு உதவி செய்யத்தக்கதான ஊழியமா இருக்கலாம். பாருங்க, ஆதாமுக்கு ஏவாளுக்கும் ஒரு வித்தியாசம் இருந்துச்சு பாருங்க. ஆதாமுடைய ஊழியத்திற்கு உதவி செய்தான் கர்த்தர் ஏவாளை உண்டாக்குனாரு. ஏவாள் குறைந்தவள் கிடையாது எந்த விதத்திலையும். But the purpose for Eve was to support the mission that God has given to Adam. ஆதாமுக்கு கொடுத்த அந்த வேலையிலே அவனுக்கு உதவி செய்து, அவனை ஊக்குவித்து, அவனை ஒரு சக்சஸ்ஃபுல்லாக நிறுத்த வைப்பதற்குரிய அந்த பர்பஸ் தான் யாருடைய வேலை வந்துட்டு? ஏவாளுடைய வேலை. So it is every responsible of Eve to ensure that Adam is successful. ஆதாமுடைய சக்சஸ்ல யாருடைய சக்சஸ் இருக்கு? ஏவாளுடைய சக்சஸ். காரணம், ஏவாளுடைய ஊழியம் என்ன தெரியுமா? ஆதாம சக்சஸ்ஃபுல்லா பார்க்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் ஏவாளை உருவாக்கினார் அங்கே. அப்போ அந்த மாதிரி நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அசைன்மெண்ட் வச்சிருக்கிறாரு. நம்ம ஒவ்வொருக்கும் ஒரு வேலையை அதான் பவுல் ரொம்ப தெளிவாக அவர் கடிதங்களை எழுதி பார்க்க முடியும். நம்மளால ஒவ்வொரு அவையும் எப்படி உதவி செய்து அது மாதிரி ஒருத்தர் என்ன பண்ணாம உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி. இப்போ பாப்பீங்கன்னாக்கா அதை யோசிப்பு தெளிவாக புரிந்து கொள்ளுகிறான். அண்ணே, நீங்க எனக்கு ஹெல்ப் தான் பண்ணீங்க, நீங்க என்ன பண்ணல, நீங்க வந்துட்டு நீங்க என்ன எந்த விதத்திலையும் தவறு நடத்தவே இல்லை. அன்னைக்கு எனக்கு கோபம் இருந்துச்சு. அன்னைக்கு நான் நினைக்கும் பொழுது, அங்கிருந்து பார்க்கும் பொழுது எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. என்ன கைவிடப்பட்டேன், தள்ளிட்டாங்க, வெறுத்துட்டாங்க, எனக்கு கசப்பு, கோபம், ஆத்திரம், வெறி எல்லாமே இருந்துச்சு நான் அங்கிருந்து பார்க்கும் பொழுது. ஆனா இங்கிருந்து பார்க்கும் பொழுது எனக்கு நான் அறிந்து கொள்ளுகிறேன், இது எல்லாவற்றையும் தேவன் முன்குறித்து அவருடைய தீர்மானத்தின்படி முன்குறிக்கப்பட்டு அழைத்த என் வாழ்க்கையிலே சகலற்றையும் அவர் நன்மைக்கு ஏதுவாக நடத்திருக்கிறார் என்பதை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த வேளையில. Hallelujah. See, there is a paradigm shift in life of Joseph. யோசேப்பு அவன் வாழ்க்கையை பார்க்கிற கண்ணோட்டம் மாறிவிட்டது. அவன் போகிற இடத்திற்கு போன பொழுது அதை விளங்கி கொண்டான், புரிந்து கொண்டான். வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம அந்த பாரடைமை நம்ம அறிஞ்சு கொள்ளணும். அந்த ஏன் இந்த மாதிரி நம்ம பிரச்சனையை பார்க்கிறோம் இன்னைக்கு.
நம்ம பிரச்சனை பார்க்குற விதம், சூழ்நிலையை பார்க்குற விதம், மனிதர்களை பார்க்குற விதம், நம்முடைய அந்த அணுகுமுறைகள் மாறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருகிற போராட்டங்களை நாம் சந்திக்கிற முறைமை நமக்கு மாற ஆரம்பிக்கும். பாருங்க. Hallelujah. The purpose of God is always special and calling of God is always special. அதனால தான் ஸ்பெஷலா அழைக்கப்பட்டவங்களுக்கு ஸ்பெஷலான ட்ரைனிங் இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நீங்க காமனா எல்லாருமே இருக்கணும், காமனா இருங்க. நீங்க ஸ்பெஷலா இருக்கணும்னு சொன்னாக்கா உங்க ட்ரைனிங் ஸ்பெஷலா தான் இருக்கும். இந்த கமாண்டாஸ்ல ஸ்பெஷல் கமாண்டாஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மிலிட்டரியில கமாண்டாஸ் இருப்பாங்க, ஸ்பெஷல் கமாண்டாஸ் இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு வித்தியாசம்னாக்கா, இந்த கமாண்டாஸ் நார்மலாக இருக்கிற கமாண்டோஸ் வந்துட்டு அவங்களும் உயிரை கொடுக்கலாம் ஆயத்தமாக இருப்பாங்க. இந்த ஸ்பெஷல் கமாண்டோஸ் இருப்பாங்க பாருங்க, அவங்க பயங்கர கில்லாடிகளாக இருப்பாங்க. வந்துட்டு அவங்கள எப்படிலாம் உருவாக்குறாங்கன்ட்டு நீங்கள் சில டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது, நான் பார்த்துருக்கேன். வந்துட்டு ஒரு மரக்கட்டையை தண்ணியில் போட்டு ஊற வைக்கிற மாதிரி இந்த மனுஷ ஜனங்களை போட்டு தண்ணியில் ஊற வைக்கிறாங்க. பல நாட்கள் தூக்கம் இல்லாமல் விடுறாங்க. அவங்க தூங்கவே கூடாது. அதான் அவங்க டெஸ்ட்டு. தூங்கவே கூடாது. எத்தனை நாளைக்கு? பல நாளைக்கு, 5 நாள் 6 நாள் தூங்க. மனுஷன் மென்டலாக மாறிடுவாங்க. 24 hours தூங்கலனாக்கா நமக்கு என்ன வந்துட்டு அப்படியே எரிச்சல், கோவலாம் இதெல்லாம் தாண்டி வருவாங்க. வந்துட்டு அவங்க இதெல்லாம் தாண்டி வருவாங்க. அந்த ஆவரேஜ் மேன், ஒரு சூப்பர் மேனை காட்டிலும் அடுத்த ஒரு கட்டத்திற்கு அவங்க போகும்படியாக அவங்களுக்கு நல்ல ஒரு பெயர் இருக்கு. ஐ ஜஸ்ட் டோன்ட் ரிகால் ரைட்லி. அவங்களுக்கு அந்த அவங்களுக்கு நல்ல பேர் இருக்கு. வந்துட்டு அவங்களுக்கு அந்த ஸ்பெஷல் கமாண்டர்ஸ் வந்துட்டு அவங்க சரீரம் சூழ்நிலையெல்லாம் பார்ப்பாக அவங்கள எப்படி உருவாக்கி இருப்பாங்கன்னு சொன்னால் we can say completely அப்நார்மலாக இருக்கும். வந்துட்டு நார்மலான கண்டிஷனில் உருவாக்கவே மாட்டாங்க. அதிலிருந்து பாஸ் ஆகி வரவங்களை தான் அந்த ரேங்கிங்கில் வச்சுருப்பாங்க. வந்துட்டு அவங்க அந்த ரேங்கிங்கில் அவங்கள தான் வச்சுருப்பாங்க. வந்துட்டு அவங்க அவ்வளவு பயங்கரமாக ட்ரெயின் ஆக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க. சொல்லுவேன், higher the grade that we have been called for, higher our training will be, higher our trouble will be. நம்ம எய்ம் பண்ணுற விதம் இருக்கு இல்லையா? ஐஏஎஸ் எக்ஸாம் ஆகனாக்கா எஸ்எல்சி எக்ஸாம் படிக்கிற மாதிரி படித்தா போதுமா? எப்படி படிக்கணும்? வந்துட்டு இரவும் பகலும் தூக்கத்தெல்லாம் விட்டு படித்தா தான் எதை பாஸ் பண்ண முடியும்? ஐஏஎஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமே கிராக் பண்ண முடியும். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பல வருஷமாக எழுதினேக்கிறான், இன்னும் கிராக் பண்ணவே இல்லை. எதை? என்ட்ரன்ஸ் எக்ஸாமே கிராக் பண்ணலை. ஆனால் அவனும் விடுற மாதிரி கிடையாது, எழுதிக்கிட்டே இருக்கிறான். சொல்லுவேன், என்னை டிபார் பண்ணி நீ அன்குவாலிஃபைடுன்னு துருத்துற மட்டும் நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அவன் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் பாருங்க. வந்துட்டு அவன் இட்ஸ் நாட் ஈஸி. ஸோ higher the calling, higher the test will be. அந்த அழைப்புக்கு தகுந்த வண்ணமாக வாழ்க்கையில நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். கர்த்தர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளை நம்மை அழைத்து இருக்கிறார். அவர் நம் கரங்களை பிடித்திருக்கிறார். அவர் நீதியாய் நடத்துகிறவர். அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பர்பஸை வச்சிருக்கிறாரு. அந்த பர்பஸ் தான் சொல்றாரு பாருங்க. வந்துட்டு ஐ காட் a great purpose for you. நான் கர்த்தர், நான் சகலவற்றையும் என் மகிமையினால் நான் செய்கிறேன். என் மகிமையை ஒருவரும் தொட நான் விட மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது சொல்லுங்க இந்த மாலை வேளையில், ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு முகாந்திரத்தை இங்கே வச்சிருக்கிறீங்க. என் வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தை நீங்கள் வச்சுருக்கிறீங்க. என் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளையும் நிச்சயமாக எனக்கு சாதகமாக தான் நீங்கள் வச்சுருக்கிறீங்க. கண்ணில் மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே இந்த உபவாச நாளில் நெருக்கடிகள், பிரச்சனைகள், போராட்டங்களை கண்டு கலங்கி திகைத்து நாங்கள் இருக்காதபடிக்கு அழைத்த தேவனை நோக்கி பார்க்க எங்களுக்கு பலன் தாருங்கப்பா. ஏசையா தேவனை நோக்கி பார்ப்பதை போல நாங்கள் பார்க்க எங்களுக்கு கற்றுத்தாருங்கப்பா. நீர் கர்த்தர், நீர் மாறாதவர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய அழைப்பு ஒரு காலமும் மாறுவதில்லைப்பா. God's calling is never revocable people. கர்த்தருடைய அழைப்பை அவர் மாற்றுவதே கிடையாது. The calling and the purpose goes together. You must understand why God has called you. What are you doing in the church, brother? Sister, why are you coming to church? Why are you in fasting? What is the purpose of your prayer? Is it average and normal? Just like you're praying like an average Joe. ஆண்டவரே சாப்பாடு கொடுங்க, தண்ணி கொடுங்க, பணத்தை கொடுங்க, வீட்டை கொடுங்க, வாசலை கொடுங்க, காரை கொடுங்க, கல்யாணம் கொடுங்க, பொண்ணு கொடுங்க, மாப்பிள்ளை கொடுங்க. Is that your regular prayer? Or you want to go above the average? அழைத்தவரே, அழைத்தவரே,
அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை பேர் உண்மையா சொல்லுவீங்க, என் அழைப்புக்கு ஆதாரம் என் ஆண்டவர் தாங்க? I don't know what's happening in my life, but I know one thing very clearly. I know the one who called me. I know he has got a purpose for me in my life. I know he is preparing me to meet that purpose. I know நான் விசுவாசிக்கிறவன் நான் அறிந்திருக்கிறேன். எத்தனை நிந்தைகள், ஏமாற்றம், தோல்விகள் என்னை சூழ்ந்து வந்தாலும் உம்மை நோக்கிறேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. விமர்சனம் உன் மீது 1000 இருக்கலாம், பலர் உன்னை தூற்றி திரியலாம், நிந்தையான வார்த்தைகள் அம்பை போல உன்னை நோக்கி ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டே இருக்கலாம். அடைக்கலான் குருவிகளை பிடிப்பதற்கு வேடன் வலையை விரிப்பதைப் போல உன்னை சுற்றிலும் சூழ்நிலைகள் ஒவ்வொரு நாள். ஒன்றை தெளிவாய் புரிந்து கொள் தேவ பிள்ளையே, உன்னை அழைத்தவர் கர்த்தர். உன் வலக்கரம் பிடித்து உன்னை அழைத்திருக்கிறவர் அவர். உன்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தொலைதூர பயணத்திலே பத்திரமாய் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நேற்றும் இன்றும் இன்றும் மாறாதவராய் இருக்கிறார் இவர். கானான் பயணத்திற்கு அழைத்தவர்களை நடத்தி செல்ல உண்மை உள்ளவராய் இருந்தார் அவர். வனாந்தரத்தின் வழியாயின்றி இந்த பாலும் தேனும் ஓடு தேசத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. யோசேப்பை போல உன்னதமான ஸ்தலங்களுக்கு ஏறுவதற்கு முன்பதாக நீ கைவிடப்பட வேண்டும். வெறுக்கப்பட வேண்டிய சூழ்நிலை உன் வாழ்க்கையில் இருக்கிறது. நீ பள்ளத்தாக்கிலும் நீ குழிகளிலும் பாம்புகளும் தேள்களும் நிறைந்த விஷ பூச்சிகள் விஷ ஜந்துக்கள் நிறைந்த அந்த பாழ்கடிக்கப்பட்ட பாழும் கிணத்திலே உன்னை தள்ளப்பட்டாலும் கவலைப்படாதே, தீங்கு உன்னை நேரிடாது. Because the purpose is so strong in your life. The one who called you is faithful. உன் ஜீவனை காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார் அவர். Nothing can change his calling. It's permanent. It's permanent. He is faithful and the calling is righteous. நீதியாய் உன்னை அழைத்திருக்கிறார் அவர். நீதியாய் உன்னை அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த வலது கையை உயர்த்தி சொல்லுவீங்க? All along my favorite journey, Father, I walk with thee, close to thee, close to thee, close to thee, close to thee. All along my favorite journey, Father, I walk with thee. வலக்கையை பிடிச்சு நீங்க அழைச்சிருக்கிறீங்கப்பா. நீங்க தான் எனக்கு ஆதாரம், நீங்க தான் எனக்கு உறுதுணை. அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று நான் அறியேன்.
ஒன்றை மாத்திரம் நான் அறிந்திருக்கிறேன்பா, என்னை அழைத்தவர் அவர் கர்த்தர், அவர் மாறாதவர், அவர் மகிமையை ஒருவரும் தொட விட்டார். He is a great God. He is a honest God. He is a faithful God. He is a loving God. He is a zealous God. Oh, He is a powerful God. He is an everlasting Father. Oh, He is glorious God. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்ன பிரசன்ன தேவ பிரசன்ன, ஹல்லேலூயா, பிரசன்ன பிரசன்ன தேவ பிரசன்ன. ராஜா உம் பிரசன்ன போதுமையா, எப்போதும் எனக்கு கரம் பிடித்த நாயகனே, கரம். வலது கையை உயர்த்தி சொல்லுங்க. கைவிடாத தூயவர், என்னை கைவிடாத, என்னை கைவிடாத ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு. மகான் இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட மாலை வேளைக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும் உன்னதமானது, உயர்தரமானது. யாரை முன் குறித்திருக்கிறீரோ அவளை அழைத்திருக்கிறீர், யாரை அழைத்திருக்கிறீரோ அவளை தெரிந்திருக்கிறீர், யாரை தெரிந்தெடுத்திருக்கிறீரோ அவளை மகிமையும் படைத்திருக்கிறீர். You never have flaw in the process of preparing us for the purpose for which you are called as a God. It's a great calling. It's a great purpose. There is greatness in everything what you do in our life, O Lord. Thank you for helping us to understand the situation that what we are going in, O Master. Thanks for your timely verses, O Lord. Thanks for the purposeful that you have in our life, O Lord. எங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற முகாந்திரத்திற்காக உமக்கு நன்றிங்கப்பா. கண்ணீரிலும் வேதனையிலும் பற்கடிப்பு நடுவிலும் ஏன் இந்த ஜீவன் என்று சொல்லி அங்கலாய்த்து அலறி புலம்பிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. தேவனுடைய நோக்கத்தையும் முகாந்திரத்தையும் வாழ்க்கையில் ஆழ்ந்து தெரிந்து கொள்வதற்கு சமூகத்தை ஒவ்வொருவரும் கிட்டி சேரும்படியாக தேவ அனுகிரகத்தை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தருவீராக. பரிசுத்த ஆவியானவர் நீ விளம்புவதை காதுகள் கேட்கட்டும், சிந்தனையில் ஒரு தெளிவு உண்டாகட்டும், உணர்விலே பலன் உண்டாகட்டும், தள்ளாடும் கால்களை திடப்படுத்துவீராக. உம்முடைய வார்த்தையினாலும் வாக்குத்தத்தத்தினாலும் தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களை திடப்படுத்தி பலப்படுத்தி ஒவ்வொரு நாளும் எங்களை தகுதிப்படுத்திக் கொண்டு தயவுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அன்றியும் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட யாருடைய வாழ்க்கையிலும் அனைத்தையும் நன்மைக்கு ஏதுவாகவே செய்கிற எங்கள் தேவனுடைய பாதத்தில் எங்களை முற்றிலும் முழுமையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வாழ்க்கையின் நோக்கம் தெரியாதபடிக்கு, உபத்திரவத்தின் முகாந்திரம் புரியாதபடிக்கு, இந்த பிரச்சனையின் போராட்டத்தின் தெளிவில்லாதபடிக்கு கலங்கிருக்கிற பிள்ளைகள்
தெளிவை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் உதவி செய்தருளுவீராக. உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க, வழிநடத்தி அருளுங்க. நாங்கள் வாழ்ந்தாலும் மரித்தாலும் உமக்காக வாழ்ந்து உம்மோடு நாங்கள் ஜீவிக்கத்தக்கதான ஜீவனுள்ள பாதையில் தொடர்ந்து ஏகும்படியாய் எங்களுக்கு தேவ பலனை தந்தருளுவீராக. உதவி செய்யுங்க, ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். சபையிலும் ஆன்லைன் மூலமாக எங்கிருந்தும் கலந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திடப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. இந்த அக்டோபர் மாதத்தின் ஆசீர்வாதங்கள் உச்சிதமான தேவ மகிமையின் கிருபையினாலே ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்புவீராக. பிள்ளைகளுக்கு எதிராய் காணப்படுகிற எல்லா துஷ்ட ஆவியின் கிரியைகள், பொல்லாத ஆவியின் திட்டங்கள், வானமண்டல பொல்லாத சேனைகளுடைய எல்லா ரகசிய திட்டங்களை நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே முறியடித்து நிர்மூலமாக்கி போடுகிறோம். ஜெயமும் செழிப்பும் ஆசீர்வாதமும் தேவ பிள்ளைகளுக்கே உண்டாயிருப்பதாக. இந்த நாளிலும் பிள்ளைகள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை நடக்க வேண்டிய வழிகளை காண்பித்தருளும். பின்னே இருந்து கேட்கிற அந்த சத்தம் வழி இதுவே என்று விளங்கிக் கொள்ளும்படியாய் தேவன் உதவி செய்தருளுவீராக. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. ஒரு வீட்டிலே ஒரு பற்றாக்குறை இருக்கக்கூடாதுப்பா. இந்த மாதத்திலும் ஒரு குறையில்லாதபடிக்கு ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படுவதாக. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், வாய்க்கால்கள் நிறைந்திருக்கும் என்று அதை நிரப்பினவர் அல்லவா நீர். வேலை இல்லாத நெருக்கடியா இருக்கலாம், வருமானம் இல்லாத நெருக்கடியா இருக்கலாம். இந்த அக்டோபர் மாதத்திலும் வானத்தின் பலகணைகள் திறக்கப்படுவதாக, மன்னா பொழியுவதாக, தேவைகள் சந்திக்கப்படுவதாக. பிள்ளைகள் ராஜரீகமாக கர்த்தரை முன்வைத்து முன்னேறி செல்வதற்கு தேவ பலனையும் அனுகிரகத்தையும் கிருபையையும் தேவன் தந்தருளும்படியாய் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தையும் ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதையும். ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் பாதுகாப்பும் வழிநடத்தலும் இப்பொழுதும் எப்பொழுதும் வந்த ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளோடும், வரத்தடப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளோடும், ஆன்லைன் மூலமாக எங்கிருந்து சேர்ந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திருப்பே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாவலத்தில் சொந்தக்காரரவு எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாவலத்தில் சொந்தக்காரரவு எந்த உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம், மகிழ்வோம், தீனமாக மகிழ்வோம், இயேசுராஜனம் சொந்தமாகினார். மகிழ்வோம், மகிழ்வோம், தீனமாக மகிழ்வோம், இயேசுராஜனம் சொந்தமாகினார். இந்த பாவலத்தில் சொந்தக்காரரவு எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாவலத்தில் சொந்தக்காரரவு எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.
நாளை அக்டோபர் 2ஆம் தேதி பிரின்ஸ் ஆஃப் பீஸ் சபையிலே நமக்கு ஒரு வாலிபர் முகாம் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரும் வந்து கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். சரியாக 9:30 மணியிலிருந்து மதியம் 1:30 மணி வரையிலும் அந்த கூட்டங்கள் நமக்கு ஒழுங்குபடுத்தப்பட்டு இருக்கிறது. எனவே கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் யாவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. Thank you for joining with us. May God bless you. Amen.